காலை வணக்கம் புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவா இன்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வரனன் சௌமியா கூட. காலை வணக்கம். காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன் நானு. இன்னைக்கு ஒரு ரூலை நம்ம மாத்த போறோம். என்ன ரூல்? எப்பயுமே ஷோ முடியும் போது தான் ஃபீட்பேக் எடுப்பீங்க அப்படின்லாம் கேட்போம்ல. இன்னைக்கு ஆரம்பத்திலேயே நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டலாம். எக்ஸாக்ட்லி நம்ம ஷோ, அதாவது நம்ம ஷோ ஏன் சொல்றோம் அப்படின்னா, இது ஒரு இன்டராக்டிவ் ஷோ. நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் நீங்களும் மைண்ட்ல வாங்கிட்டு அடுத்த நாள் எங்களை பார்க்கறதுக்காக வரீங்களா. ஸோ இட்ஸ் ஆப்வியஸ்லி இன்டராக்டிவ் ஷோ அப்படிங்கறனால feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் அடிக்க நம்மளோட ஷோ பத்தின ஃபீட்பேக்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ்லாம் நீங்க அனுப்பணும் அப்படிங்கறத ஏன் ஷோ ஸ்டார்டிங்லேயே சொல்றேன்னா, பொதுவாக நம்ம ஷோக்கு அந்த ஃபீட்பேக்லாம் அனுப்ப சொல்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் நிறைய ஃபீட்பேக்ஸ்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. ஷோ நல்லா இருக்கு, இப்படி மாத்திக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. பொதுவாக யார் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்களோ அவங்க சொல்றதை நம்பக்கூடாது. இந்த விஷயம் மாத்திக்கலாம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க சொல்றதை கண்டிப்பா நம்பணும். ஆனா நான் ஆரம்பத்திலேயே ஃபீட்பேக் கேட்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு வேற ஒரு ரீசன் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஷோ பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஆடியன்ஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, பயனாளிகள் அப்படிங்கறத புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன மாற்றம் அப்படின்னு சொல்லலாம், இடமாற்றம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா அவங்க மட்டும் பயனாளிகள் இல்ல, நம்மளும் பயனாளிகள் தானே. அவங்க பார்க்கறதால தானே நம்மளும் ஷோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் சொல்ல வரேன். சோ நம்மளுடைய ஆடியன்ஸ் தானே ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். நம்ம என்னதான் இந்த ஷோ பத்தி மட்டும் இல்ல, ஜெனரலா ஒரு பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் யார் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா கஸ்டமர்ஸ் தான். ஏன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் பொருள் விற்கும், பொருள் வித்தா தான் பிசினஸ் பண்றவங்களுக்கு அந்த லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஒரே வாட்டி நீங்க கல்லை நோட்டை கண்டுபிடிக்கும் மிஷின் வடிவில் ஒரு படத்துல வைப்பாரு, அது மாதிரி நீங்க எல்லார்கிட்டயும் ஒரே நாள்ல ஏமாத்தி வித்துட்டீங்க. உங்களுக்கு அன்னைக்கே 1 கோடி கஸ்டமர்ஸ் கிடைச்சிட்டாங்க. பட் அதுக்கு மேல திருப்பி அந்த பிசினஸும் நடக்காது, எல்லா கஸ்டமர்ஸும் உங்ககிட்ட ஏமாந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் ஓனர் ரிலேஷன்ஷிப்பே இல்லாம போயிடும் இல்லையா. அந்த அளவுக்கு ஸ்டூபிடா யாரும் இருக்கிறது இல்ல. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா பிசினஸ் அப்படிங்கிறது லாபத்துக்கு மட்டும்தான். கஸ்டமர்ஸ் எப்படி போனா என்னன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி கூட நிறைய பேருக்கு தெரியலன்னு சொல்லலாம் இல்லையா. சோ இதை வலியுறுத்துறதுக்காக தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கெட் டு நோ யுவர் கஸ்டமர் டே அப்படிங்கிற ஒரு டேல நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு ஆப்டான டே, இது வரைக்கும் நம்ம பண்ணாத ஒரு டே அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இதை பத்தி பேசுறதுக்காக 2 பேர் வர போறாங்க. பட் அதுக்கு முன்னாடி பிசினஸ்லாம் பண்ண போறீங்களா, காசை பத்தி யோசிக்காம முதல்ல உங்களை பத்தி யோசிக்கீங்க. ஒரு முத்திரை கத்துக்கோங்க. வணக்கம். நலம்பெறும் முத்திரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கு மீண்டும் ஒரு நேத்திர நோயை பற்றி பார்க்க போகிறோம். கண் நோய்களில் இருக்கக்கூடிய 96 பிரிவுகளில் ஏதாவது ஒரு நோயை பற்றிய நம்ம ஒரு விழிப்புணர்வு இப்போ கொடுத்துட்ருக்குறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய நண்பனான ஒரு நோயை பற்றி. அதாவது எப்படி நம்ம இதை நண்பன் அப்படின்னு சொல்கிறோன்னா, நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் சில வயதுகளில் சில நட்புகள் நமக்கு ஏற்படும். அந்த வகையில் இந்த நோய் நமக்கு ஒரு நட்பு நோயாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது. அதாவது சாலேஸ்வரம், கண்களில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான சோர்வு அல்லது அதனுடைய இயல்புத்தன்மையிலிருந்து கொஞ்ச நாளைக்கு விலகி போகிறது. இது ஒரு நிரந்தரமான நோயாக கருத முடியாது. ஆனால் நம்ம இந்த மாதிரி வந்துருச்சுன்னா அது நிரந்தர நோயாக மாற்றுவதற்கு எல்லா விஷயங்களையும் நாமளே செஞ்சுருவோம். ஆக இது ஒரு நட்பு நோயாக கருதப்பட வேண்டியிருக்கிறது. சாலேஸ்வரம் அப்படின்ற ஒரு நோய்க்கான அறிகுறிகள், காரணங்கள், அதற்கான தீர்வுகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல் செய்யக்கூடிய முதிரை உஷாஸ் முதிரை. உங்களுடைய கைகளை 2ஐயும் கோர்த்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி கோர்த்துட்டு மணிக்கட்டு பகுதியில் இந்த உள்ளங்கை முடிகிற இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இடது கை பெருவிரல் மேலே வலது கை பெருவிரலை இப்படி குறுக்காக வைக்க வேண்டும். வச்சு கொஞ்சம் இறுக்கமாக பிடிச்சிக்கணும். இந்த முதிரை உஷாஸ் முதிரை. ஆக இரண்டாவது முதிரை நம்ம என்ன செய்யணும், முஷ்டி முதிரை செய்யணும். வயிற்று பகுதிகளில் ஏற்படக்கூடிய எந்த விதமான தொந்தரவுகளாக இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய முஷ்டி முதிரை நம்ம செய்யணும். இது இரண்டாவது முதிரை. இப்போ முஷ்டி முதிரைனா எப்படி செய்யணும், இறுக்கமாக. இப்போ நம்ம அடிக்கிற மாதிரி கையை இறுக்கமாக வைக்கிறோம். வச்சுட்டு இதில் குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெருவிரல் நுனியை மோதிர விரலினுடைய 2வது பாகத்தில் வைக்க வேண்டும். இப்போது இந்த மாதிரி வைக்கணும். இது முஷ்டி முதிரை. முதல் முதிரை உஷாஸ் முதிரை செஞ்சிட்டோம். இது இரண்டாவது முதிரை முஷ்டி முதிரை. இந்த முதிரை இந்த முஷ்டி பகுதி மட்டும் இறுக்கமாக இருக்க வேண்டும். இறுக்கமாக இல்லைன்னா அது வேறு முதிரையாக மாறிடும். ஆக நம்ம முஷ்டி முதிரை செய்யணும் அப்படின்னா இந்த 4 விரல்களினுடைய நுனிகள் உள்ளங்கையில் ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். பெருவிரல் நுனியானது மோதிர விரல் மேல் வைக்க வேண்டும். ஏன்னா இந்த அழுத்தம் கொடுத்தா தான் பெருவிரல் இங்கே வைக்க முடியும், இல்லைன்னா வைக்க முடியாது. ஆக இது இரண்டாவது முதிரை முஷ்டி முதிரை. மூன்றாவது முதிரை கண்களுக்கு ஒளியை கொடுக்கக்கூடிய கண்ணொளி முதிரை செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். இது உங்களுடைய 2 கைகள்லையுமே இந்த மாதிரி நீங்கள் வைக்கணும். இந்த மாதிரி 2 கைகளிலையும் வைக்கணும். பெருவிரல் தவிர, அதாவது பெருவிரலை சுண்டு விரலை நோக்கி இப்படி வளைச்சிக்கணும். உள்ளங்கையில் தொடக்கூடாது. இந்த மாதிரி உள்ளங்கையில் தொடக்கூடாது. பெருவிரலை சுண்டு விரலை நோக்கி உள்பக்கமாக இப்படி திருப்பணும். திருப்பிட்டு 4 விரல்களையும் பாம்பு இப்படி படம் எடுத்துருக்கிற மாதிரி பெருவிரல் மேலே தொடாமல் அப்படி வைக்கணும். சரிங்களா? இப்படி வச்சுட்டு 2 உள்ளங்கைகளையும் நம்ம இப்படி பாருங்கள் இந்த மாதிரி தொட்டு
ஒன்றோடு ஒன்று சேர்த்து பெருவிரல் மட்டும் தொட்டுக்கணும். மற்ற 4 விரல்களும் இப்படி பாம்பு படம் எடுத்த மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். இந்த முதிரைக்கு பேர் கண்ணொளி முதிரை. இது ஒரு எளிமையான முதிரை. ஆனால் இந்த முதிரை நீங்கள் செய்யும்போது ஒரு சின்ன குறிப்பு என்னென்னா, கண்களை மூடி, ஏன்னா கண்களுக்கு ஒளி தரக்கூடிய ஒரு முதிரை. அப்போ எப்போவுமே கண்களை மூடி இருந்தோம் அப்படின்னா அதுக்கு பவர் அதிகம். இப்போ நீங்கள் மகாபாரதம்லாம் பார்த்துருப்பீங்க, காந்தாரி கண்ணை கட்டிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த கண்ணு மூடி இருக்கும்போது கடைசியில் ஒரே ஒரு தடவை கண்ணை திறந்து தன்னுடைய மகனுக்கு அதனுடைய தீட்சையை கொடுப்பாங்க. அந்த மாதிரி கண்களை மூடி இருக்கும்போது அந்த கண்களுக்கு உண்டான பவர் அதிகமாகும். அப்போ நம்ம இந்த முதிரை செய்யும்போது கண்ணை மூடிட்டு முதிரை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய குவி மையம் எல்லாமே அந்த கண்ணினுடைய நரம்புகளில் போய் சேருவதன் மூலமாக முழுமையான ஒரு பலன் கிடைக்கும். இந்த 3 முதிரையும் வரிசைப்படி ஒன்றன் பின் ஒன்றாக 20-20 நிமிடம் செய்ய வேண்டும். இது சாலேஸ்வரத்திற்கான ஒரு தீர்வு. 21 நாள் விடாமல் நீங்கள் இதை செஞ்சுட்டு வாங்க. சாலேஸ்வரம் நோய் என்பது உங்களை விட்டு ஓடியே போயிடும். எனவே இந்த மாதிரியான அற்புதமான குறிப்புகள் எல்லாம் 40 வயதில் இருப்பவர்கள் யாரை பார்த்தாலும் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு அற்புதமான சூத்திரம். இதை தவிர என்ன மூலிகை பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ரகசியமான எளிமையான ஒரு குறிப்பை சொல்கிறேன். கடுக்காய் உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த கடுக்காயை பயன்படுத்தும் போது கடுக்காய்க்கு அகநஞ்சுன்னு சொல்லுவோம். கடுக்காய்க்குள்ளே இருக்கக்கூடிய கொட்டையை நீக்கிவிட வேண்டும். ஆக அந்த கடுக்காயினுடைய தோலை மட்டும் எடுத்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. தேன், நல்ல சுத்தமான தேன் வச்சு 1 ஸ்பூன் பொடியில் ஒரு 2 ஸ்பூன் தேன் கலக்கி அதிகாலையில் 5 மணி முதல் 6 மணிக்குள்ளே அந்த தேனில் குழப்பிய கடுக்காய் பொடியை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண் நோய்கள் அத்தனையுமே உங்களுக்கு தீர்ந்து போயிடும். இது ஒரு அருமையான எளிமையான ரகசிய குறிப்பு. யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க, நீங்களும் பயன்படுத்துங்கள். இந்த மாதிரியான கண் நோய்கள் என்பது முக்கியமான தீர்வாக நமக்கு இது அமையும். இது ஒரு எளிய குறிப்பு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓகே, நல்ல ஒரு முத்திரையை கற்றுக்கிட்டாச்சு. பட் டைம் நம்ம கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இன்றைக்கி ஒரு பிரேக் விட்றோம். திருப்பியும் இன்னும் 2 பேர் நம்மளுக்கு ஒரு புது விஷயத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அறிவுச்சுவையை நம்ம சுவைக்கணும் அப்படின்னா டக்குனு ஒரு பிரேக் போயிட்டு திருப்பி வந்துடுறோம். சரி, டக்குனு ஒரு பிரேக் போயிட்டு திருப்பி வந்துடலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று புதியகம் FM ஸ்டேஷனில் இனியவை என்று கேட்டுட்ருக்கீங்க. அவர் நான் சௌமியா கூட. நீங்கள் என்ன நோயோட வந்தாலும் என்ன பிரச்சனையோட வந்தாலும் உங்களுக்கு சூப்பரான தீர்வை கொடுத்து அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் ஹாட்டாக வந்தால் உங்களுக்கு கோல்டு ஆக்குவேன், நீங்கள் கூலாக வந்தால் உங்களை ஹாட் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு புதுச்சேரி சரவணன் அவர்கள். மாம்பழம் ஒரு ஹாட்டான விஷயம், அதை குளிர்ந்த சுவை நீரில் தராரு நம்மளுக்கு இன்னைக்கு. இதுதான் முரண்பாடுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த முரண்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு பார்த்தா தான் தெரியும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு மாம்பழ குளிர் சுவைநீர். எப்படி செய்யலாம்னு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். ஆரஞ்சு சாறு, இளநீர், நாட்டு சர்க்கரை, உலர் திராட்சை, பழுத்த மாம்பழம், தோல் உரித்தது, பொடியாக நறுக்கியது. இப்போ மாம்பழத்தை மட்டும்தான் நம்ம அரைக்க போகிறோம். கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். மாம்பழத்தை சுவை கூட்டுறதுக்காகவும் கலர் மாற்றுறதுக்காகவும், வேறு ஒன்றும் கிடையாது. மாம்பழம் அதே கலரில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் கலர் மாற்றுறதுக்கும் இதுக்கும் கொஞ்சமாக சுவை கூட்டுறது, கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறோம். கொஞ்சமாக அந்த கலர் மாற்றுறதுக்கும் அந்த சுவை மாற்றுறதுக்கும் தான் லேசாக போட்டுக்கிறோம். தேவையான அளவு மாம்பழம் போட்டுக்கிறோம். நம்ம ஆரஞ்சு புளிப்பு சுவை அதிகமாக பிடிக்கின்றவங்க அதை போட்டுக்கலாம். புளிப்பு சுவை பிடிக்காத கம்மியாக போட்டுக்கலாம். இளநீர் அதிகமாக ஊற்றிக்கிறோம். காரணம் இது குளிர்ச்சியாக நம்ம செய்யணுன்றதாக தான் இளநீர் இது பண்ணுறோம். இளநீர் அதிகமாக ஊற்றிக்கிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ லிக்விடாக குடிக்குமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இது இளநீர் அதிகமாக சேர்த்து லிக்விடாக குடிக்கும்போது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். சுவையான இளநீர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நம்ம எவ்வளோ லிக்விடாக வேணுமோ அவ்வளோ லிக்விடாக சேர்த்துக்கணும். இப்போ நம்ம எந்த சுவை அதிகமாக தேவை, இளநீர் சுவை அதிகமாக தான் இளநீர் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு சுவை அதிகமாக ஆரஞ்சு அதிகமாக சேர்த்துக்கலாம். இல்லை இன்னும் புளிப்பு வேணும் அப்படின்றவங்க, புளிப்பு சுவை அதிகமாக வேணுன்றவங்க கொஞ்சம் எலுமிச்சை சுவை சேர்த்துக்கலாம், எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். இதில் இது ஸ்வீட் அதிகமாக வேணும்னா பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். இது மாதிரி மாற்றி சேர்த்துனாக்கா இந்த சுவை மேம்படும். இல்லை கொஞ்சம் உலர் திராட்சையில் போட்டுக்கலாம். காரணம் உலர் திராட்சை புளிப்பும் இனிப்பும் கலந்த சுவையை உள்ளது. இந்த சுவையை மெருகூட்டுறதுக்கு உலர் தான் சரியாக இருக்கும். ஆனால் உலர் திராட்சை மேலே போட்டுக்கலாம். சுவையான மாம்பழ குளிர் சுவைநீர் தயாராக இருக்குது.
இந்த குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. கோடை காலத்தில் மாம்பழம் சாப்பிட்டா சூடுன்னுவாங்க. அதுதான் அந்த இளநீர் கலந்து கொடுத்துட்டோம். இப்போ சூடுன்னு நினைக்கிறவங்க தான் இது. ஆக்சுவலாக மாம்பழம் சூடு கிடையாது. மாம்பழம் எதனால் சூடுன்னு சொல்கிறாங்கன்னா, அது வந்து சர்க்கரை வந்து அதிகமாக இருக்கும். மாம்பழத்தில் சர்க்கரை சக்தி அதிகமாக இருக்கும். அந்த சக்தி அதிகமாக இருக்கும்போது உடலில் போய் ரத்தத்தில் கலக்கும்போது சக்தியை கொடுக்கும்போது உடல் வெப்பம் அடையும். சாதாரணமாக எந்த சக்தியுமே கார் வந்து சக்தியை வெளிப்படுத்தும் போது அதோட சைலன்சர் எல்லாம் தொடும்போது சூடாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் உடலும். நம்ம சக்தியை வெளிப்படுத்தும் போது உடம்பு சூடாகும், வேர்வை வரும். அதுமாதிரி சக்தி கொடுக்கக்கூடியது மாம்பழம். அதனால தான் வந்து சூடாகும் சொல்கிறாங்க. அது வந்து பழம் இயற்கையாக உடம்பு வந்து சூடுபடுத்தி சக்தியை வெளிப்படுத்துது. வேறு ஒன்றும் கிடையாது. அது உடல் சூடு கிடையாது. உடல் சூடு வந்து வேறு மாதிரி நம்ம சொல்கிறது. இந்த சூடு வந்து உடலுக்கு நல்லது. இதை வந்து சரி இதுவும் தேவையில்லை, நமக்கு அமைதியாக அதை குளிர்ச்சியாகவே இருக்கணும், ஆனால் மாம்பழத்தோட சக்தி கிடைக்கணுன்றது தான் அந்த இளநீரும் ஆரஞ்சு சத்துரும் ரெண்டும் குளிர்ச்சியான பொருள். ரொம்ப நல்ல உணவு. வெயில் காலத்தில் இது குழந்தைங்களுக்கு நல்லா கொடுக்கலாம். ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் கெடாது. ஆரஞ்சு ஜூஸ் எப்போ சிட்ரிக் அந்த எலுமிச்சம்பழம் குடும்பத்தில் உள்ள ஆரஞ்சு சாத்துக்குடி இதெல்லாம் கலக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் கெடாது. ரொம்ப நல்ல உணவு. வேறு ஒரு நல்ல பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி. மாம்பழ குளிர் சுவை நீர் சார் வந்து செய்யறத விட அவர் வந்து பேர் வைக்கிறார் இல்லையா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக பேரை மட்டும் பார்க்கணும் சூப்பர் சொல்ல முடியுமா? என்னைக்கா ஒரு நாள் குடிச்சு பார்க்கணுங்க. சரிங்க, அதுக்கு நான் வந்து வீட்டில் போய் ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. வீட்டில் போய் நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் அது மாதிரி கேன்டீன்ல போய் ஏதாவது இருக்கிறத ட்ரை பண்ண போறேன் ஒரு பிரேக்ல. புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனிய வைப் என்று வெல்கம் பேக் அகைன். இனிய நிகழ்ச்சியை புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வருண் அண்ட் சௌமியா கூட இந்த நிகழ்ச்சி சூப்பரான நிகழ்ச்சி, அன்பான நிகழ்ச்சி, அமோகமான நிகழ்ச்சி. என்னங்க தற்பெருமையெல்லாம் பேசாதீங்க. அப்படிலாம் சொல்லிட்டே இருந்தா உங்களுக்கு போர் அடிச்சிட்டோன்னு சொல்ல வந்தேன் நான். கரெக்ட். போர் அடிச்சா வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க வருண்? போர் அடிச்சா உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவேன் ரொம்ப. அது மட்டும் இல்லாம டிவி பார்த்தா போர் அடிக்கும் கண்டிப்பா. அது நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேது. எனக்கு ரொம்ப போர் அடிக்குன்னு டிவிக்குள்ள போனா அது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல கொண்டு போயிட்டு இன்னும் போரிங் ஆக்கி விட்டுரும் மைண்ட்ல. ஸோ வந்து ரேண்டமா கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து படிப்பாங்க. ஒரு நல்ல விஷயம்ப்பா. ஆனா எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. போர் அடிச்சதுன்னா எனக்கு வந்து ஏதாவது சாப்பிடலாமான்னு தோணும். ஓகே, இப்போ புரியுது உங்களை பத்தி. சொல்லுங்க. இல்ல ஆனா நான் மட்டும் தான் இந்த ஒரு வியர்டோ அப்படின்னு நினைச்சா நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு பழக்கம் இருக்கு. போர் அடிச்சதுன்னா வந்து தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த ஒபிசிட்டிக்கு வந்து காரணமே இது கூட அப்படின்னு கூட சொல்றாங்க தெரியுமா? ஆமா, போர் அடிச்சு நிறைய பேர் சாப்பிடுறாங்க. அது ஒரு பெரிய நோயின்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. சாப்பிட ஏதாவது டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சொல்றாங்க. அந்த போர் அடிக்கிறதுக்கும் கிரியேட்டிவிட்டிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த ஐசக் நியூட்டன் போயிட்டு ரெஸ்ட் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு ஒரு மரத்து கீழே உட்காந்துருக்கப்போ அங்க இருந்து ஒரு பழம் வந்தோன்னா போர் அடிச்சா இதை பத்தி யோசிச்சு பார்க்கலாமே, திங்க் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு யோசிச்சா கிராவிட்டியே கண்டுபிடிச்சிருக்காரு இல்லையா? ஓகே, நல்ல வேளை அந்த ஆப்பிள் என் தலையில விழுங்க, அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நியூட்டன் வந்து நல்ல வேளை கேரளால உட்கார்ல, அவர் தலையில ஆப்பிள் விழாம வந்து தேங்காய் விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் எனவே போர் அடிக்கிறதுனால தான் நம்ம இது மாதிரிலாம் ஓவரா பேசிட்டு இருக்கோம். பட் போரிங்க்கும் கிரியேட்டிவிட்டிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கா சௌமியா? இது என்னால நம்பவே முடியல. ஆனா இறையன்பு சார் சொன்னா நான் நம்ப பார்க்கலாம். வணக்கம். இந்த போர் அடிக்குது அப்படிங்கிற வார்த்தையை இன்றைக்கி ரொம்ப நீங்கள் கேட்கலாம். அது பர்டிகுலர்லி இந்த டீனேஜ் பாய்ஸ்க்கு வந்து கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க முடியாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு கம்ப்யூட்டரில் ஏதாவது பண்ணணும், அல்லது கேம்ஸ் விளையாடணும், அல்லது கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும், அல்லது எங்கேயாவது வெளியே போகணும். இது மாதிரியான ஒரு அப்சஷன். சப்போஸ் அவங்களால ஒரு மணி நேரம் எதுவுமே செய்யாமல் உட்காந்துருந்தா பயங்கரமாக போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போர்டம் அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு எப்போ வந்தது அப்படின்னா 1760 ஆண்டு லார்ட் ஸ்வென்சன் அப்படிங்கிறவர் வந்ததாக சொல்கிறார். அப்போ அந்த போர்டம்ங்கிற வார்த்தையே 1760 தான் அறிமுகமாகிடுச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்? ஏன் திடீர்னு ஒரு வார்த்தை வருது? இப்போ தக்காளிங்கிற ஒரு வார்த்தை தமிழுக்கு எப்போ வந்தது அப்படின்னாக்க, என்றைக்கு நம்ம தக்காளியை யூஸ் பண்ண ஆரம்பித்தோமோ அப்போ இருந்து தான் தக்காளிங்கிற வார்த்தை வந்திருக்கும். இப்போ தக்காளி வர்றதுக்கு முன்னாடி தக்காளிங்கிற வார்த்தை இருக்க முடியாது. அதே மாதிரி சாக்லேட்டுங்கிற ஒரு வார்த்தை எப்போ வந்திருக்கும்னாக்க இங்கிலீஷில் எப்போ அவங்க சாக்லேட் வந்து நார்தன் அமெரிக்காவிலேருந்து வந்ததோ அன்றைக்கி தான் அந்த வார்த்தையும் வந்திருக்க முடியும். அது மாதிரி எப்போ வந்து இந்த போர்டம்ங்கிற வார்த்தை வந்திருக்கும்னா எப்போ அவங்களுக்கு உண்மையிலேயே போர் அடிச்சதோ அப்போ தான் இந்த வார்த்தை வந்திருக்க முடியும். இப்போ கைடி பாடுங்கிறவர் சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து பல பேருக்கு இந்த நவீன உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையே போர் அடிக்கிறது தான் அப்படிங்கிறார். 1760 இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு இந்த போர்டம்ங்கிற வார்த்தை வந்ததுக்கு காரணம் என்னென்னா, அந்த டைமில் தான் வந்து ஸ்பின்னிங் ஜென்னியை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதுதான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுடைய தொடக்கமும் கூட. அப்போ என்ன ஆகுதுன்னா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தபோது அந்த அட்டானமஸாக ஒவ்வொருத்தரும் என்ஜாய் பண்ண ஒர்க்கு, தன்னிச்சையாக இருக்கிறார் ஒருத்தர், அவர் தானாக வேலை பண்ணிகிட்ருப்பார், மகிழ்ச்சியாக பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து ஒரு கண்டிஷன்டு ஒர்க், ஒரு மாதிரி அடிமைத்தனமான ஒரு வேலை, அப்புறம் இவ்வளோ ஒர்க்கிங் ஹவர்ஸ்,
தானாக பண்ணுறதுலேருந்து ஒரு இடத்துல போய் கட்டாயப்படுத்தி செய்ய வேண்டிய ஒரு பணி, இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த மாதிரி ஒரு போர் அடிக்க ஆரம்பித்தது. அப்போ தான் இந்த வார்த்தையும் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ வந்து ஒரு முழு சட்டையை தைக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் வெறும் காலரை மட்டுமே தைக்கிறவங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சியும் வேறுபடும். இப்போ முழு சட்டையை தைக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிக்சர் இருக்கும், இந்த மாதிரி நம்ம சட்டையை தைக்கணும் அப்படின்னு. அப்போ என்ன ஆகும்னா, அந்த சட்டையை முழுசாக தைச்சி முடித்த உடனே அவங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படும், இந்த சட்டை நான் தைச்சதுன்னு. இப்போ நாம் வந்து ரெடிவியரில் போய் ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்தோம்னா அந்த ஷர்ட்டை யார் தைச்சதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா காலரை ஒருத்தர் தைப்பாங்க, கையை ஒருத்தர் தைப்பாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் பட்டன் கட்டுவாங்க, ஒருத்தர் பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து அதை கட் பண்ணி வைக்கிறது ஒருத்தர். இது மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலையை செய்யும்போது அதை மட்டுமே செய்கிறவங்களுக்கு அந்த பெரிய பிக்சர் இருக்காது. அப்போ என்ன ஆகும்னா அவங்களால அந்த ஒர்க்கை என்ஜாய் பண்ண முடியாது. இப்போ மைக்கேல் ஆஞ்சலோ வந்து ஏகப்பட்ட ஸ்கல்ப்சர் செஞ்சார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அந்த எல்லா ஸ்கல்ப்சருமே அவர் செய்யலை. அவர் என்ன பண்ணுவார், மினியேச்சராக ஒரு ஸ்கல்ப்சர் செஞ்சுருவார். அதை பார்த்து அவருடைய டீமில் இருக்கிறவங்க அதை பெரிய அளவில் செய்வாங்க. அதனால தான் அவ்வளவு ஸ்கல்ப்சர்ஸ் அவருடைய பேரை தாங்கி இருக்க முடிஞ்சது. இப்போ போர்டம் அப்படிங்கிறது எப்போ வரும்னா, ஒரு வேலையினுடைய முழுமை தெரியாமல் செய்கிற போது அது வரும். ரெண்டாவது, போர்டம்ங்கிறது என்னென்னா மனித நாகரிகத்தினுடைய வளர்ச்சியை குறிக்குது. எனக்கு போரே அடிக்கலை அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் எதுவுமே செய்யாமலே இருப்பான். இந்த போர்டம் தான் மனுஷனை வந்து புதுசாக கண்டுபிடிக்க தூண்டியது. இப்போ நமக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பயணம் பண்ணி ஒரு 50 கிலோமீட்டர் கூட போக முடியாதுன்னு அது என்ன அது அப்படின்னு ஒரு சிந்தனை வந்தபோது தான் மனுஷன் என்ன பண்ணால், ஓகே இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டர் மீன்ஸ் ஆஃப் கம்யூட்டேஷன் பண்ணுவோம் அப்படின்னு அவன் வந்து சிந்திக்க தொடங்கினான். இப்போ மால்கம் மெக்லீன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் ஃபாதர் ஆஃப் கண்டெய்னரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நாம் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம்னா ஜப்பான் பென் வாங்குகிறோம், சைனாவுடைய டாய் வாங்குகிறோம், ஜெர்மனிலேருந்து வந்த ஒரு சோப்பு வாங்குகிறோம், சிங்கப்பூர்லேருந்து வர ஒரு மெட்டீரியலை வாங்குகிறோம். இது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலேருந்து வந்த பொருள்களையும் நம்ம வாங்குகிறோம். இப்போ வந்து ஒரு காலத்தில் வந்து ஃபாரின் போயிட்டு வந்தால் அவங்க ஏதாவது ஃபாரின் கூட்ஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு ரொம்ப ஈகராக சொந்தக்காரங்களாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ எல்லா கூட்ஸும் இங்கேயே கிடைக்கிது. இது மாதிரி வர்றதுக்கு காரணம் யாருன்னா மால்கம் மெக்லீன். அவரை வந்து ஒரு ட்ரக்கை ஓட்டிகிட்டு போகிறாரு. அவர் வந்து அந்த ட்ரக்கை ஓட்டிகிட்டு போய் ஒரு கப்பலில் போய் அதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஏற்றணும். அப்போல்லாம் எப்படின்னா ஒவ்வொரு பொருளாக இறக்கி அதுக்கப்புறம் அதை வந்து பிரேக் பல்க் ஷிப்பிங் அப்படின்னு பேர், ஒவ்வொரு பொருளாக கப்பலில் ஏற்றுவாங்க. இதில் என்னென்னா வரிசையாக ட்ரக்குங்க நின்று போயிடும். இவருடைய ட்ரக்கு அன்லோட் பண்ணிவிட்டு வர்றதுக்கு வந்து 16 நாள் ஆச்சு. அப்போ அவர் யோசிச்சார், இது ரொம்ப மோசமான ஒரு விஷயமா இருக்குது. இவ்வளோ நாள் வந்து நான் கண்டெய்னர்லேயே இருந்து ட்ரக்லேயே இருந்து என்ன பண்ண போகிறேன், இது அநியாயமானதாக இருக்க. ஒரு கப்பல் வந்து கடல்லையே இருந்தால் தான் அதுக்கு பிஸ்னஸ். அது கரையில் எவ்வளோ நாள் இருக்கோ அப்போ வந்து அது வந்து வேஸ்ட் ஆகுது. இப்போ வந்து நாம் வந்து ஒரு உயர்ந்த ஒரு பொருளை வந்து சாதாரண விஷயத்துக்காக செலவு பண்ணக்கூடாது. உயர்ந்த ஒரு பேனானா அதில் வந்து ஒரு உயர்ந்த ஒரு விஷயத்தை எழுதுனா பரவாயில்ல, அதில் போய் அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி மிக உயர்ந்த விஷயம் என்னென்னா, ஒரு ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அது கடலில் போயிட்டே இருக்கணும். அது கடலில் போக போக தான் அதுக்கு வருமானம் அதிகம். அது கரையில் தேங்கி நின்றுச்சுன்னா வருமானம் கிடையாது. இட் இஸ் நாட் பீயிங் புட் இன் டு யூஸ். அப்போ மால்கம் மெக்லீன் என்ன பண்ணார்னா, இந்த ஷிப்பில் இருக்கக்கூடிய பொருள்களை இறக்குவதற்கும் ஏற்றுவதற்கும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கண்டெய்னர் மாதிரி பண்ணி, அந்த கண்டெய்னர் அப்படியே பிக்கப் பண்ணி வைக்கிற மாதிரி பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்தார். அதனுடைய விளைவு தான் இந்த கண்டெய்னர்ஸ் வந்துச்சு. அப்போ என்னென்னா ரொம்ப ஈஸியாக வந்து அந்த பொருள்களை இறக்கவும் ஏற்றவும் முடியும். இந்த ஃபெசிலிட்டி வரும்போது தான் நிறைய பொருட்கள் ஷிப்பில் வர ஆரம்பித்தது. அப்போ தான் வந்து பல்வேறு பொருட்களும் நமக்கு கிடைக்க ஆரம்பித்தது. அதில் போர்டம் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செயல். எப்போ நல்ல செயல்னா, அதை நம்ம ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்தினால். அதுக்கு பதிலாக எப்போது பார்த்தாலும் கேளிக்கைகளில் செலவு செய்தால் அது மிகவும் மோசமான ஒன்று. எனவே போரடிப்பதை கூட ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துபவர்கள் சமூகத்திற்கு பங்களிப்பு செய்கிறார்கள். மால்கம் மெக்லீனை போல நாமும் நமக்கு அயற்சி ஏற்படுகிற போது ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்வோம். அதன் மூலம் சமூகத்திற்கு தொண்டு செய்வோம். நன்றி, வணக்கம்.
ஆனா இப்போ என்னால நம்ப முடியாத ஒரு கண்டிஷன்ல தான் நான் இருக்கேன். போரிங்கும் கிரியேட்டிவிட்டிக்கும் வந்து எப்படி சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு சார். இந்த மைண்ட் இருக்குல்லங்க, அது கெமிஸ்ட்ரி நிறைய பேர் சொல்றாங்க, உளவியல் நிறைய பேர் கூப்பிடுறாங்க. பட் ஒரு ஆங்கிள் இருந்து அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டே தானே இருக்கும். அதே மாதிரி தான் அவர் ஒரு ஆங்கிள் இருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. ஆராய்ச்சி பண்ணாம அனுபவிச்சுட்டு நம்ம கெஸ்ட் வர போறாங்கல்ல, அவங்க கிட்ட அந்த டாபிக் பத்தி வேற பேசணும். ஹவு டு நோ யுவர் கஸ்டமர் டே. கெட் டு நோ யுவர் கஸ்டமர் டே. பாத்தீங்கன்னா நீங்க வந்து சரியா ஸ்கிரிப்ட் படிக்கலன்றது வந்து தெரியுது. ஐ அம் நாட் a very good businessman சௌமியா. பிசினஸ்மேனுக்கு ஸ்கிரிப்ட் படிக்கிறதுக்கு என்னப்பா சம்பந்தம்? இருந்தாலும் பாத்தீங்கன்னா வந்து உங்களையும் வந்து ஒரு அழகான ஒரு பிசினஸ்மேனா வந்து மாத்துறதுக்காக நம்ம 2 கெஸ்ட் வந்திருக்காங்க. அழகான பிசினஸ்மேன்லாம் மாத்துவாங்களாம் கெஸ்ட் வந்து. சோ இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி என்னது how to get to know your customer day வா? get to know your customer day get to know your customer day போதுமா? சோ கஸ்டமர்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது மூலமா பிசினஸ் அது எப்படி பன்மடங்கா வளரும், உங்க பிராண்ட் எப்படி பெருசாகும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க ஒரு பிரேக் அப்புறமா. புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று வெல்கம் பேக். இனிய வேண்டிய நிகழ்ச்சியாக தொடர்ந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணிருக்கீங்க. புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் வருண் அண்ட் சௌமியா கூட இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக், கெஸ்ட் கிட்ட நிறைய கேள்வியெல்லாம் கேட்க போகிற டாபிக் கெட் டு நோ யுவர் கஸ்டமர் டே அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கெட் டு நோ யுவர் கஸ்டமர் டே அப்படின்னா இது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது அப்படின்னு பேசிக்கலாக இருக்கும். புரிஞ்சாலும் வந்து இன்னும் நிறைய இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதை பற்றி வந்து நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் ஆன்சர்ஸாக சொல்ல போகிறது ஃபர்ஸ்ட் கெஸ்ட் இஸ் வைத்தியநாதன் சார். ஹீ இஸ் அன் ஆண்டர்பிரனர் ஃப்ரம் BYST. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அந்த சேம் ஆர்கனைசேஷன், அதாவது பாரதிய யுவா சக்தி ட்ரஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா மென்டார் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்திருக்கார். வணக்கம் சார். ஸோ பேசிக்காக இன்னைக்கு வந்து இந்த டேக்கான ஒரு முக்கியத்துவத்தோடய நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கெட் டு நோ யுவர் கஸ்டமர் டே. இந்த அளவுக்கு வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு தொழில் தொடங்குறவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்க சார். ஒரு தொழில் முனைவோர்களுக்கு கஸ்டமர் இஸ் த கீ அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் ஈட்டுவது தொழில் முனைவோருடைய முதன்மை நோக்கமாக இருந்தாலும் அந்த பணம் அவருக்கு எப்படி கிடைக்குதுன்னா அந்த நுகர்வோர் மூலமாக தான் கிடைக்குது. அப்போ அந்த நுகர்வோரை அவர் எப்படி தக்க வைத்துக் கொள்கிறார், புதிய நுகர்வோர்களை எப்படி ஈட்டுகிறார் அப்படிங்கிற யுக்தி தான் ரொம்ப முக்கியம். பல விதங்களில் புதிய வாடிக்கையாளரை பெறுவதற்கு நவீன தொழில்நுட்பங்கள் இன்று வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரு காலத்தில் நேரடியாக தான் நம்ம நுகர்வோரையும் கஸ்டமரையும் பார்க்குறோம். இன்றைக்கி வந்து இணையதளம், ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வழியாகவும் ஐஃபோன் வழியாகவும் நுகர்வோரை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளே இல்லை. ஆனால் பல ஆயிரம் நுகர்வோர்களை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் பல சந்தாதாரர்களையும் பல வாடிக்கையாளரையும் நீங்கள் பெறலாம். ஆனால் அவர்களை நாடி நரம்பை பிடிச்சி பார்க்கறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும். ஏன்னா நேரடியாக பேசும்போதே உங்களுக்கு வந்து அவங்களுடைய பண்புகளை பற்றியும் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரிய வருது. ஆனால் இவங்களை கண்ணாலே நீங்கள் பார்க்கல, ஆனால் ஒரு பொருளை விற்றுருக்கீங்க. அந்த பொருளை பற்றின ஃபீட்பேக், அவங்க எதிர்பார்ப்புகள் என்ன, அடுத்த ப்ராடக்ட் அவங்களை எப்படி பிடிக்கும், நீங்கள் என்ன ப்ராடக்ட் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நாடி நரம்பை பிடித்து போவதற்கு நவீன தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்தி அவர்களை எப்படி ஈர்ப்பது, எப்படி தக்க வைப்பது என்பது ஒரு சேலஞ்சர் கூட சொல்லலாம். இதற்காக தான் பாரதிய யுவசக்தி ட்ரஸ்ட் என்ற ஒரு தன்னார்வ நிறுவனம் புதிய தொழில் முனைவோர்களுக்கு மென்டரிங், அதாவது ஒரு தொழில் முனைவோருக்கான ஒரு வழிகாட்டுதலை செய்து கொண்டு வருகிறது. எவ்வித கட்டணமும் இன்றி புதன் மற்றும் வெள்ளியில் 3லிருந்து 5 மணி வரை இலவசமாக ஆலோசனை வழங்குகிறோம். இந்த புதிய வாடிக்கையாளரை பெறுவதற்கு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்களை திருப்திகரமாக வச்சுக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா 3 விதத்தில் இன்றைக்கி ஒரு கஸ்டமர் எதிர்பார்க்குறாங்க. ஒன்று ப்ராடக்ட், இன்னொன்று ப்ரைஸ், இன்னொன்று பர்சனல் சர்வீஸ். இதை PPP என்றே சொல்லலாம். உங்கள்கிட்ட இல்லாத ஒரு ப்ராடக்டை அந்த மார்க்கெட்டில் வங்கி கிடைக்காது அப்படின்னா கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க. இன்னொன்று நல்ல ப்ரைஸ் தரீங்க, சில சமயம் தரம் குறைவாக இருந்தால் கூட இப்போ நம்ம நீங்களே பார்க்கலாம். இன்றைக்கி சந்தையில் வந்து இந்த கடையில் வாங்கினா விலை குறைவாக இருக்குன்னா அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கவே இருக்குது. இன்னொன்று வந்து ப்ராடக்டோட தரம் ஒரு பக்கம் இருந்தாலும் ப்ரைஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் பர்சனலைஸ்டு சர்வீஸ் இருக்குது. அந்த சர்வீஸுக்காகவே ஒரு கஸ்டமர் கூட்டம் நமக்காக வரும். ஸோ இந்த 3 யுக்திகள் ஒரு தொழில் முனைவோர் கையாள வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, நம்ம வந்து என்னதான் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம தொழிலில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் வந்து எண்ட் ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கஸ்டமர் தான் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்து மனசில் வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் செய்யணுன்றது புரியுது இல்லையா? கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம தான். ஸோ நம்ம வந்து யோசிக்கிறது எல்லாருமே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்காரு சார் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களோட தொழில் பற்றி சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இதை ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுங்கள். ஓகேங்க, நான் வந்து வி ஆட்டோமேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 21வது வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 95ல் வந்து ஒரு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற நேரத்தில் பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு ஒரு டெசிஷன் 8th ஸ்டாண்டர்டில் எடுத்துட்டேன். ஏன்னா நிறைய சம்பாதிக்கணுன்னா பிஸ்னஸ் தான் பண்ணணும், வேலைக்கு போனால் வந்து ஃபாதர் படுற கஷ்டத்தில் நம்ம பட வேண்டி வரும், அந்த மாதிரி ஒரு தாட். ஸோ ஸ்ட்ராங்காக பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு நினச்ச நேரம்
எதை பிஸ்னஸ் ஆக்குறதுன்னு எனக்கு ஆக்சுவலாக தெரியல. ஏன்னா பிஸ்னஸ்னால் நிறைய விஷயம் இருக்குது. அப்போ கொஞ்ச நாளைக்கு திருப்பூர்லேருந்து கார்மெண்ட்ஸ் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தேன். ஜேகே காப்பியர் பேப்பர் வந்து இந்த ஜெராக்ஸ் பேப்பர், அப்போ எஸ்டிடி ஃபேக்ஸ் மிஷின்லாம் நிறைய அந்த ஃபேக்ஸ் ரோல்லாம் நம்ம இப்போ ஃபேக்ஸே அப்சல்யூட் ஆகிடுச்சு இல்லையா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். பட் நிலையாக நம்ம ஒன்று பண்ணணும்னா, நமக்குன்னு ஒரு பிராண்டு, நமக்குன்னு ஒரு கம்பெனி பண்ணணும்னா எப்படி பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறச்சு ஐ வாஸ் பேஷனேட் இன் எலக்ட்ரானிக்ஸ்ங்க. ஐ எம் நாட் அ குவாலிஃபைட் ஆர் அ சர்டிஃபைட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், பட் ஐ வாஸ் பேஷனேட் இன் எலக்ட்ரானிக்ஸ். நிறைய சர்க்யூட் இன்ஜினியரிங் நிறைய விஷயங்கள் வந்து தெரியல, பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு உள்ள வந்தது. ஏன்னா எலக்ட்ரானிக்ஸோ எலக்ட்ரிக்கலோ கண்ணில் பார்க்க முடியாது, அப்ஸ்ட்ராக்ட், அது யூ கேன் ஒன்லி ஃபீல். அதை பற்றின நிறைய டிசைனிங் பற்றி ஒரு ஐஐடி ப்ரொஃபஸர் கிட்ட கொஞ்ச நாளைக்கு ஒரு பார்ட் டைமாக அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி வேலை பார்த்தேன். ஆக்சுவலாக அவர் தான் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணார். ஸோ ஐ லேர்ன்ட் அ லாட். ஃப்ரீ சர்வீஸில் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் சரி ஏன் இதையே ஒரு பிஸ்னஸ் ஆக்கக்கூடாதுன்ட்டு அன்னைக்கு வந்து மைண்டில் தோணின ஒரு விஷயம், வாட்டர் மோட்டரை ஆட்டோமேட் பண்ணுற ஒரு விஷயம். 95ல் வந்து இந்தியாவில் வேறு யாராவது அது யோசிச்சிருக்காங்களான்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அன்றைக்கி கூகுள்லாம் இல்லை. பட் வந்து வாய் வழியாக தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆமாம், எனக்கு ஆனால் அன்றைக்கி தெரிஞ்சிக்க வாய்ப்பு இல்லை எப்படி யாராக பண்ணுறாங்களான்னு. பட் நான் என்ன நினச்சேன்னா, முதல்ல அது 1972லேருந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து பால் ஃப்ளோட்டிங் முறைன்ற ஒரு மெக்கானிக்கல் முறையில் இருந்தது. அந்த பால் ஃப்ளோட்டிங் முறைப்படி பண்ணுறதை எலக்ட்ரானிக்காக மாற்றுறதுக்கான டிசைனிங் பண்ணி 95ல் முதல்ல அதை எடுத்துகிட்டு, அதாவது எப்படின்னா 95ல் ஒரு சின்ன 10x10 ஸ்பேஸ் ரூமு, நானே தான் ஆஃபீஸோட பியூனு, நானே தான் சிஓ, நானே தான் மேனுஃபேக்சரர், நானே தான் இன்ஸ்டலேஷன், அந்த மாதிரி ஒரு 1 மேன் ரோலில் ஒரு வருஷம் ஓடிச்சு. ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர்கிட்ட எடுத்துகிட்டு இந்த ப்ராடக்ட் 2000 ரூபா ப்ராடக்ட் எல்லாம் போட் கிளப்பில் தான் வாங்குவாங்க அப்படின்னு எடுத்துகிட்டு, இன்ஃபேக்ட் ஃபார்மலாக டை கட்டணும், ஷூ போடணும், அது அப்படி கூட தெரியாத ஒரு நேரம். ஐ வாஸ் நாட் எம்ப்ளாய்டு எனிவேர் இல்லையா. ஐ லேர்ன்ட் மார்க்கெட்டிங் ஃப்ரம் தி மார்க்கெட்டிங், நாட் ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி. ஸோ அந்த டைமில் ஒரு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சமாக போட் கிளப்பில் வாங்குவாங்கன்னு போனேன். மை லக்கு ஃபஸ்ட்டு என்னோட பார்த்த கஸ்டமர் வந்து வாங்கிட்டாங்க ப்ராடக்ட்டை. ஒரு நம்பிக்கையில் தான் ஒரு பொருள் செய்கிறோம். ஒரு கஸ்டமர் வாங்கின பிறகு அதில் நமக்கு கிடைக்கிற பிலீஃப் வந்து 1000 டைம்ஸ். ஓகே, நம்ம அது மேலே வச்சிருந்த பிலீஃப் அவங்க ஒரு அக்னாலேஜ் பண்ணோன்னா இன்னும் வேற மடங்குல அதிகமாகுதுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி, அது சரி ரைட், நம்ம லைஃப் இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிலீஃப் வந்தது. அப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம். டில் 2007 வரைக்கும் நல்லாவே பண்ணிட்டு இருந்தோங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 கோடி ரூபா வியாபாரம்லாம் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு 2000 ரூபாயில் தான் ஆரம்பித்தேன் நான். பட் அதுக்கு பிறகு அகெயின் பிஸ்னஸ்னால் சேல்ஸ் மட்டும் இல்லை, ஆனால் அன்னை வரைக்கும் நான் நினச்சிட்டு இருந்தது சேல்ஸ் தான். ஸோ அதுலேருந்து வந்து பேக் டு ஸ்கொயர் ஒன். பல பேமெண்ட்ஸ் வாங்க முடியல. ஒரு செல்லிங் ஸ்ப்ரீல வந்து நிறைய பொருள் வந்து கடனுக்கு கொடுத்துருவோம். அதனால் வந்து திருப்பி வசூல் பண்ண முடியல. பார்த்துக்கலாம். ஆமாம், ஃபால் பேக் டு ஸ்கொயர் ஒன். கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் பிஸ்னஸே இல்லாமல் இருந்தேன். அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் ஒரு பேங்க் அப்ரோச் பண்ணேன் லோனுக்காக. இந்தியன் பேங்க் அமஞ்சிக்கரை பிரான்ச் அப்ரோச் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் பிஒஎஸ்டி வழியாக வாங்க, ஏன்னா உங்களுக்கு ஏஜ் 33 தான் ஆகுது, நீங்கள் பிஒஎஸ்டி வழியாக வாங்க, அப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு வித்தவுட் செக்யூரிட்டி லோன் தரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் தான் நான் பிஒஎஸ்டி அப்ரோச் பண்ணேன். அது வரைக்கும் எனக்கு பிஒஎஸ்டின்ற ஒரு நிறுவனம் இருக்குன்னு ஒரு தடவை ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு. பட் நான் அப்ரோச் பண்ண வேண்டிய நீடு எனக்கு வரல, நான் அந்த சூழ்நிலை இல்லை. அட் தட் டைம் நான் அப்ரோச் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்ட உடனே ஒரு பர்சனல் இன்டர்வியூ வச்சாங்க. இந்த பிஸ்னஸில் எனக்கு என்ன தெரியும், நான் இதில் எப்படி ப்ராக்ரஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேட்டுட்டு தே செட் எஸ். அமஞ்சிக்கரையில் பேப்பர் ஃபார்வர்ட் பண்ணாங்க. 8,65,000 ரூபா லோன் வந்து கிடச்சிதுங்க. அதுக்கப்புறம் திருப்பி கிட்டத்தட்ட அதே சேம் பழைய டர்ன் ஓவருக்கு திரும்பி வி ஆர் பேக் இன் 5-6 இயர்ஸ். நவ் வி ஆர் கோயிங் வெரி சவுண்ட். கிட்டத்தட்ட 47 பேர் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கமிஷன் பேசிஸில் பார்ட் டைமாக மோர் தென் 300 பீப்புள் சென்னையில் மட்டும் எம்ப்ளாய் இருக்கும். வி ஆர் ஒர்க்கிங் இன் ஆக்டிவ்லி இன் 14 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மீ. இதுலேருந்து பல ஆட்டோமேஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து முதல்ல வாட்டர் சேவிங்கில் ஆரம்பித்தாலும் இப்போ பவர் சேவிங் ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் இறங்கிட்டோம். நைஸ். இன்ஃபேக்ட் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டதுனால, நீங்கள் அந்த பதில் சொன்னதுனால வந்து எங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் நீங்களும் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்துலேயே வந்து தெரியுது. அண்ட் இப்போது இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் உங்களோட பிஸ்னஸை வந்து நேரடியாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, அதாவது காலத்தில் இறங்கி செயல்படுறது நீங்களாக இருக்கீங்களா, இல்லை இன்டெரக்டாக நீங்கள் அதை வந்து ஃபோர்ஸி மட்டும் பண்ணிட்டுருக்கீங்களா? இப்போது சார் சொன்ன மாதிரி முதல்ல வந்து ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ் வந்து பர்சனலாக கஸ்டமரை நான் தான் சேல்ஸ்மேனாக இருந்தேன். கிட்டத்தட்ட இன்றைக்கி எனக்கு சென்னையில் 1,12,000 கஸ்டமருக்கு மேலே இருக்காங்க. அதில் வந்து 1000 பீப்புள் ப்ளஸ் வந்து எனக்கே பர்சனலாக தெரியும், ஏன்னா நானே சேல்ஸ் பண்ணதுனால. பட் அதுக்கப்புறம் மேன் பவர் போட்டு ஸ்டாஃப் போட்டு, பட் இன்றைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுற மெத்தடாலஜி டைரக்ட் மார்க்கெட்டிங் தான். இன்னை வரைக்கும் ஒரு 20 இயர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டே கொடுத்தது கிடையாது. நாட் ஈவன் அ சிங்கிள் அட்வர்டைஸ்மெண்ட், ஒன்லி வேர்ட் ஆஃப் மவுத். கஸ்டமர் யூஸ் பண்ணுவாங்க, என்னோட இன்னொரு மோட்டருக்கு போடுன்னு சொல்லுவாங்க, அடுத்து என் பிரதர் வீட்டுக்கு போடி, என் சிஸ்டர் வீட்டுக்கு போடி, உங்கள் வீட்டுக்கு போடி. இன்றைக்கி வந்த கஸ்டமர் அனைத்து பேருமே இந்த மாதிரி வந்தவங்க தான். இன்னை வரைக்கும் மீடியாவில் ஒரு பப்ளிஷிங்கோ ஒரு விளம்பரமோ அட்வர்டைஸிங் இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. பட் ஆஃப் லேட் என்ன ஆயிடுச்சுன்னா, கடைசியாக இப்போ வந்து என்னோட சேல்ஸ் டீம் வந்து நிறையா போய் மீட் பண்ணுறதுனால என்னால் பர்சனலாக மீட் பண்ண முடியல. பட் கஸ்டமரோட என்னோட டீமுக்கு இன்ட்ராக்ஷன் இருக்குது.
ஓகே, அதில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க நீங்களே டேரெக்டாக மீட் பண்ணுறதுல? கண்டிப்பாக ஒரு எனர்ஜி வந்து நீர்த்து போகிறதுல இருக்குது, ஒரு கம்யூனிகேஷன் கேப் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நான் வந்து என்னோட எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட கஸ்டமரை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு, அப்புறம் வி ஹேவ் அ சிஸ்டம். அதாவது வந்து இப்போ ஒரு வி கால் இட் 5 steps ஆஃப் அ சேல்னு சொல்லுவோம். சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரொடக்ஷன், ஒரு ஷார்ட் ஸ்டோரி, ஒரு ப்ரெசன்டேஷன், ஒரு ப்ரைஸ் பற்றி பேசுறது, தென் க்ளோஸ் த டீல்னு ஒரு சிஸ்டம் கொடுப்போம். அந்த சிஸ்டம் அந்த ப்ரீ டாக் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அந்த இன்ட்ரொடக்ஷன் ஷார்ட் ஸ்டோரியில் இவங்க பேசுறது மட்டும் இல்லை, அது இன்டராக்டிவாக கஸ்டமர்கிட்டையும் அவங்க நிறைய விஷயம் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி கஸ்டமர் கிட்ட நிறைய விஷயம் எடுக்கிறத சேல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டிங் பீப்புள் அப்ரோச் பண்ணுவாங்க. ஒரு கஸ்டமர் என்றைக்குமே ஒரு கஸ்டமர் இல்லை, 1000 கஸ்டமருக்கு ஈக்குவல் அப்படின்றது அவங்களுக்கு அப்போ புரியாது. பட் ஒரு சேலை முடிச்சுட்டு ஒரு மாதம் கழிச்சு செகண்ட் என்கொயரி இந்த கஸ்டமர் பை டிஃபால்ட் கம்பெனிக்கு கூப்பிடலாம், ஆர் ஹி வில் கால் தி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். அப்படி கூப்பிடுறச்சு அவருக்கு மைண்டில் மணி அடிக்கும், அடடா இந்த கஸ்டமர் இன்னும் நம்ம கேர் பண்ணலாமே, இவர் வழியாக நிறைய ரிசல்ட் வருது என்ன. பட் இதை நம்ம ட்ரைனிங்கில் எவ்வளோ சொல்லிக் கொடுத்தாலும் அது மைண்டில் புரியாது. எக்ஸ்பீரியன்ஸ். எஸ், நம்மளுடைய ஷோவே இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஒரு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஷோவோட எண்ட் பாயிண்ட்ல வந்து ஃபீட்பேக் வந்து கேட்போம். எதுக்காக இந்த ஒரு ஃபீட்பேக் கேட்குறோம் அப்படின்னா வந்து நாம வந்து ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு கன்வே பண்ணணும். பட் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து அது கன்வே ஆகுதா, இல்லை அவங்க நம்ம கிட்ட இருந்து வேற என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நம்மளோட ஃபீல்டுக்கு எடுத்துட்டதுனால இதை பற்றியும் சொல்லியே ஆகணும். பொதுவாக ஒரு ப்ராடக்ட் பற்றி வந்து கமெண்ட் அங்கங்கே பாஸ் பண்ணிடுறதுனால அந்த இம்பாக்ட் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய பிஸ்னஸில் வந்து ஒரு செயின் மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த மாதிரி மீடியாவில் வந்து அது உடனே ஏற்பட்டு உடனே பரவிடும், உடனே முடிவு பண்ணிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஏன்னா ரிமோட் அப்படிங்கிற விஷயத்தில் தான் வந்து அந்த கஸ்டமர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் இருந்து அவங்க வந்து பார்த்தா எந்த அளவுக்கு அவங்களை எங்கேஜாக வச்சிருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். பட் ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல வந்து அதை எங்கேஜ் பண்ணி பார்க்கறதோட அதில் இருக்க குவாலிட்டியோட அவங்க மனசில் பதிக்கிறது தான் ஒரு பெரிய அஜெண்டாவாக எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ரொம்ப விலைவாசி அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூட சில இடங்களில் வந்து காசை குறைச்சிருந்தா அவங்களுக்கு வாங்கலாம்னு தோணும், சில இடத்துல வந்து காசை அதிகப்படுத்தி அந்த பொருளுக்கு குவாலிட்டி அதிகமாக இருக்குது அதனால தான் இவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு புரிய வச்சா அவங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு தோணும். ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் கற்றுக்கிறதில்ல, ஒவ்வொரு நாள்லையும் ஒரு புது விஷயம் கற்றுக்கிறது அப்படிங்கிறதுல வந்து நம்ம பேசுறது மூலியமாக தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? எண்ட்லெஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக் அகைன். இனியவன் நிகழ்ச்சி புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கெட் டு நோ யுவர் கஸ்டமர் டேல கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வருண் அண்ட் சௌமியா கூட 2 கெஸ்ட் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா வைத்தியநாதன் சாரும் ஸ்ரீனிவாசன் சாரும் BYSTயில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கஸ்டமர் அப்படிங்கிறவங்க ஒரு தொழிலுக்கும் வெவ்வேறு வகையில் வேறுபடுவாங்க பார்வையில் அப்படின்னு சொல்லலாம். பட் அவங்களோட மைண்ட் செட் அப்படிங்கிறது ஒரு நுகர்வோராக எல்லா தரப்புலையும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏதோ யாரோ தேர்ட் பர்சன் பற்றி பேசுகிற மாதிரி பேசுறீங்க. நாமளே வந்து கஸ்டமர்ஸ் தானே வரும். ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை பற்றி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருப்போம், இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட் பற்றி நாமளே இன்னொருத்தருக்கு வந்து ரெஃபர் பண்ணி இதை யூஸ் பண்ணி பாரு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். ஸோ நம்ம எல்லாரோட மைண்ட் செட் பற்றி தான் இப்போ நாம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லலாம் இல்லையா? அந்த மைண்ட் செட் பற்றி நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு, தொடர்ந்து பேசலாம். கஸ்டமர்ஸ் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது வந்து ஒரு டஃப்பான ஒரு ஜாப் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலர் இல்லை அது வந்து கேஷுவலாக வரக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்றாங்க. இல்லைனா அது சார் சொன்ன மாதிரி பை எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி வந்து பல விஷயங்கள் இருந்தாலும் கஸ்டமர்ஸ் எப்படி ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க சார். அதாவது புதிய வாடிக்கையாளரை பெறுவதற்கு ஒரு 3 யுக்திகளை நான் ஒரு வழிகாட்டுதலாக சொல்ல முடியும். ஒன்று, இருக்கிற கஸ்டமரே அவர் சொன்ன மாதிரி ஒரு 1000 கஸ்டமர் கொண்டு வரலாம். ஒரு மருத்துவர் இதில் சொல்லுவாங்க பேஷன்ஸ் பிரிங் பேஷன்ஸ் அப்படின்ட்டு. அப்போது நீங்கள் ஒரு புதிய கஸ்டமர் பெறுவதற்கு எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் ஒரு 10 பேரை ரெஃபர் பண்ணுறாருன்னா 8 பேர் ஈஸியாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நவீன தொழில்நுட்பங்கள் பல வளர்ந்து கொண்டு இருக்கிறது, பல ஊடகங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. அப்போ ஒரு SMS வழியாகவோ இல்லை பல்க் இமெயில் வழியாகவோ இல்லை இணையதளம் வழியாகவோ இல்லை சோஷியல் மீடியான்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இந்த மாதிரியான வழியாகவோ பல பேரை வந்து நீங்கள் ரீச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதில் கொஞ்சம் கன்வர்ஷன் ரேட் குறைவாக இருக்கலாம். ஆனால் இது காலத்தின் கட்டாயம். நீங்கள் உங்கள் பிராண்டை வந்து அது நவீன ஊடகங்கள் வழியாகவும் ப்ரொமோட் பண்ணக்கூடிய இது ஒரு காலத்தின் கட்டாயம். அப்படியாக புதிய கஸ்டமர்ஸை பெறலாம். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் ரெஃபரல் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் நீங்கள் கொண்டு வரது இல்லாமல் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸுக்கு ஒரு புதிய ப்ராடக்ட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா சில சலுகைகள், சில டிஸ்கவுண்ட், சில ஆஃபர்ஸ் கொடுக்கும்போது அவங்க வந்து உங்களுடைய புது ப்ராடக்டை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் இந்த தொழில் முனைவோர்களுக்கு இந்த கஸ்டமர் எப்படி வந்து தக்க வைத்துக் கொள்வது எப்படி இதுன்னா இன்றைக்கி வந்து ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படுது. ஏன் அப்படின்னா சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, விளம்பரத்துக்காக சில விஷயங்களை வந்து செலவு பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து கன்வர்ஷன் கிடைக்காம போயிடலாம். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாரதிய யுவசக்தி ட்ரஸ்ட்டில் பல கண்காட்சி நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னை ட்ரேட் சென்டர் இந்த மாதிரி பல இடங்களில் அந்தந்த துறை சார்ந்த கண்காட்சி நடக்கும். எங்கள் மூலம் பலன் பெற்ற அந்த தொழில் முனைவோர்களுக்கு
இலவசமாக அந்த கண்காட்சியில் வந்து ஒரு இடம் அமைத்து கொடுக்குறோம். இப்போ ஒரு உணவு சார்ந்த ஒரு கண்காட்சி நடக்குது அப்படின்னா, ரெஸ்டாரண்ட்டோ இல்லை உணவுப் பொருட்கள் சார்ந்த தொழில் முனைவோர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் அந்த கடையை அமைச்சு கொடுக்கும்போது, இலவசமாக அமைச்சு கொடுக்கும்போது புதிய வாடிக்கையாளரை பெறுவதற்கான பெரிய வாய்ப்புகள் அங்கே கிடைக்கிது. அதனால் பலனடைந்த புதிய தொழில் முனைவோர்கள் அதிகம் எங்கள் மூலமாக, பாரதிய யுவசக்தி ட்ரஸ்ட் மூலமாக. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வழிகாட்டுதல் எப்போ அதிகமாக தேவைப்படும்னா, ஒரு கப்பல் கடலில் வந்து நீந்தி கொண்டு வரும்போது கடல் விரிந்து இருக்குது. அப்போ அதே மாதிரி ஊடகங்கள் விரிந்து இருக்கின்றன. அப்போ அந்த கலங்கரை விளக்கமாக அது வழிகாட்டுதல் தேவை. அதுதான் இந்த தொழில் முனைவோருக்கான வழிகாட்டி என்று சொல்கிறோம். அப்போ அது கஸ்டமர் தேடல் அப்படின்னு ஒன்று வரும்போது எப்படி ஒரு கப்பல் நேவிகேஷனை தேடுதோ அதே மாதிரி ஒரு தொழில் முனைவோர் கஸ்டமரை தேடுறாங்க. அதுக்கான வழிகாட்டுதலாக கலங்கரை விளக்கமாக தான் இந்த பாரதிய யுவசக்தி சேவையாக செய்து கொண்டு வருகிறது. ஓகே, ஒரு எக்ஸாக்டான ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா? ஏன்னா இன்னைக்கு வந்து மென்டார்ஷிப் அப்படின்னா வந்து வெறும் அட்வைஸ் அப்படிங்கிறதோட வந்து இல்லாமல் ஒரு வழிகாட்டுதல் அப்படின்னு வேற ஒரு பரிணாமம் வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறது புரியுது. அண்ட் ஃபீல்டில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறப்போ வந்து இவ்வளோ தான் இருக்குன்னு எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிடும். பட் நிறையா இருக்கிறப்ப தான் கன்ஃபியூஷன் ஒன்று ஏற்படும். ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் எது அப்படிங்கிறத வந்து ஒரு மென்டாராக இருந்து கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி வழிகாட்டுறப்போ நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அது மூலமாக வெளிப்படுறது தெரியுது. ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிறத பார்க்குறப்போ வந்து கஸ்டமர்ஸ் அவங்களோட டேட்டா அது வந்து பெரிய ஒரு வேல்யூபிளான விஷயங்கள் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக இப்போ காசுலாம் கூட கொடுக்கறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. ஒரு டேட்டா கிடைச்ச போது அவங்களை எந்த அளவுக்கு வந்து திருப்பியும் வந்து ரீச் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் இப்படி வந்து நான் அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கட்டும், எப்பவுமே அவங்க கூட ஒரு டச் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ இருக்க யாராக இருந்தாலும் சரி. ஸோ ஒரு கஸ்டமர் கிட்ட எப்படி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்க? ஸோ கஸ்டமர் டேட்டாவை யூஸ் பண்ணுறதுல என்ன மிகப்பெரிய ஒரு நன்மைனா, ஒரு 6-7 மாதம் முன்னாடி சடனாக வந்து ஒரு 3 lakhs எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் நமக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை, எக்ஸ்ட்ரா மணி வரணுன்ட்டு 2008, 9, 10 கஸ்டமர் பேஸ்க்கு வி சென்ட் அ பல்க் எஸ்எம்எஸ். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த 3 வருஷ கஸ்டமரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 85,000 கஸ்டமர்ஸ் ரீச் பண்ணோம். ஓகே, அந்த 85,000 கஸ்டமர்ஸை ரீச் பண்ணதில் நியர்லி அரௌண்ட் 12,000 பீப்புள் ரிப்பீட் ஆர்டர் கொடுத்தாங்க. எங்களுக்கு காட் பேக் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க, இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. அது வரைக்கும் நாங்களே பழைய கஸ்டமரை ஃபாலோ பண்ணால் நமக்கு ரிப்பீட் ஆர்டர் வரும்ன்ற நினைப்பில் இல்லை. அவங்களா ரெஃபர் பண்ணுவாங்க, போய் போடுவோம், இதோட எங்கள் விஷயம் முடிஞ்சு போச்சு. பட் அந்த கஸ்டமரோட தேவையே இன்னொரு மோட்டருக்கு, வீட்டில் 2-3 மோட்டர் இருக்கும், ஒரு மோட்டருக்கு போட்டிருப்போம். அப்போ நாங்கள் திருப்பி டச் பண்ணும்போது அவங்களுக்கு எங்கள் ஞாபகம் வருது. ஏன்னா எங்களுக்கு சர்வீஸ் ரெகுலராக வருது கிடையாது. அப்போ எங்களை பற்றி ஞாபகம் எப்போ வரும் தெரியுங்களா? உண்மையாகவே அன்றைக்கி ஆட்டோமேட்டர் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா தண்ணி ஊற்றும் டேங்க்கில் இவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருந்த ஒர்க்கு தான் சில வருஷங்கள் ஆட்டோமேட் ஆன பிறகு ஒரு நாள் கூட அவங்களால சகிக்க முடியாது. இன்றைக்கே சர்வீஸ் வான்னு சொல்லுவாங்க, அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அந்த ஒர்க்குக்கு. பட் அதை நம்ம பண்ணி கொடுக்குறச்சே இந்த மாதிரி டக்குன்னு பழைய டேட்டா பேஸ் இருந்ததுனால நம்ம அதை டேப் பண்ணோம். அதை டேப் பண்ணுறதுனால வி காட் அரௌண்ட் 3.5 lakhs பிஸ்னஸ் எக்ஸ்ட்ரா ஃபார் தட் மந்த். அதுலேருந்து அதோட ஒரு நடைமுறையாக பண்ணிகிட்ருக்கோம். பட் இன்றைக்கும் என்னென்னா நிறைய பேர் வந்து மொபைல் நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகிடுது. நிறைய கான்ஸ்டன்ட் சேஞ்சில் கஸ்டமர்ஸோட டேட்டாவை தக்க வச்சுக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. ப்ளஸ் வெளியிலேருந்து டேட்டா கிடைக்குது, பல பொருட்களோட மற்ற நுகர்வோர்களோட டேட்டாலாம் நமக்கு நிறையா கிடைக்குது. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு டேட்டா கிடைச்சா அந்த டேட்டாவில் வி வில் ஒர்க் கம்ப்ளீட்லி. இது வந்து மற்றவங்க கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்றது தெரியல. ஒரு டேட்டா கிடைச்சா ஃபஸ்ட்டு வி வில் சென்ட் அன் எஸ்எம்எஸ். நான் 3வது மனுஷங்க டேட்டா சொல்கிறேன், நம்ம கஸ்டமர் ஆகாத டேட்டா. அந்த டேட்டாவில் ஃபஸ்ட்டு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பி ஒரு க்ரீட்டிங் ஆர் இன்விடேஷன் அதை அனுப்பிட்டு இந்த மாதிரி கம்பெனி பேரை போட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்னு போட்டு இன்விடேஷன். அவங்களோட ரெஸ்பான்ஸ் இருக்கா இல்லையா? எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லா ஆஃப் ரேஜ் தான். அதாவது 10,000 மெசேஜ் அனுப்புகிறோன்னா 1000 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. 1000 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணால் 100 பேர் ஃபோன் எடுப்பாங்க. 100 பேர் ஃபோன் எடுத்தால் 10 பேர் வாங்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அவ்வளோ ஃபில்டர்டாக தான் இருக்கும். அப்படி தான் இருக்கும் நார்மலாக அந்த டேட்டாலேருந்து அப்படி தான் இருக்கும். பட் எங்களோட டேட்டா கஸ்டமர் டேட்டா 1000 பேர்கிட்ட ஒர்க் பண்ணால் ஆல்மோஸ்ட் 800 பேர் 80% பீப்புளுக்கு நம்ம ப்ராப்பராக அவங்க நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த டேட்டா வச்சுக்கிறது வந்து இன்றைக்கி வந்து பொக்கிஷம். கஸ்டமர் டேட்டா இன்ஃபேக்ட் இந்த ஒரு 20 இயர்ஸாக இந்த என்னோட சொத்துன்னு சொன்னால் இந்த 1,12,000 கஸ்டமர் தான். இதை வச்சு நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணால் வியாபாரம் பண்ணலாம். ஒரு பேர் க்ரியேட் பண்ணியாச்சு, அவங்களுக்கு சர்வீஸ் கொடுத்தாச்சு. அந்த கஸ்டமரில் பல பேருக்கு என்னையே தெரியும் பர்சனலாக, இன்னும் நம்ம கம்பெனி பேர் தெரியும். ஆனால் அவங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக நாங்கள் ப்ரோமோ ஆஃபர்ஸில் எதாக இருந்தால் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த டேட்டாவில். ஸோ அந்த டேட்டான்றது இல்லைன்னா நம்ம தொடர்பே கட் ஆகிடுது. ஓகே, ஒரு 500-600 கஸ்டமருக்கும் பர்சனல் ரேப்போ இருக்கும், அதுக்கு மேலே கஷ்டம். பட் வி நீட் டேட்டா. டேட்டா இஸ் த கீ ஃபார்
holding and running a business in today's world. இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷர் வந்து வைத்தியநாதன் சார் கிட்ட வந்து நான் இந்த மாதிரி ஒரு தொழில் தொடங்குறேன், எனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுங்கன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கஸ்டமர்ஸோட நீடு வந்து புரிஞ்சுக்கோங்க, அவங்கள புரிஞ்சுக்கோங்கன்ற ஒரு ரீதியில தான் உங்களுடைய அந்த அட்வைஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் நிறைய தொழில் தொடங்குறவர்களுக்கு, தொழில் முனைவோர்களுக்கு வந்து நிறைய அட்வைசஸ் வந்து கொடுத்துருக்கீங்க சார். கஸ்டமர்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அதை எப்படி அவங்களுக்கு வந்து புரிய வைப்பீங்க? கஸ்டமர்ஸை வந்து நீங்கள் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவங்களுடைய வாண்ட் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறீங்க? அதாவது இப்போ நம்ம பொதுவாக கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிறத முதல்ல அவர் சொன்ன மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அந்த சர்வீஸ் அவங்களுக்கே தேவைப்பட்டிருக்கு. இப்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய இன்றைக்கி கால் சென்டர்ஸ் வந்துருக்கும். இப்போ ஏதாவது உங்களுடைய வீட்டில் இருக்கிற கருவிகள் பழுதடைஞ்சிட்டாலும் அந்த கால் சென்டருக்கு ஃபோன் பண்ணுவீங்க. ஒரு காலத்தில் இப்போவும் சில பேங்கிங் எடுத்தால் கூட எடுத்திங்கன்னா கஸ்டமரை எவ்வளோக்கு எவ்வளோ இரிட்டேஷன் லெவலை குறைக்கிறீங்களோ உங்கள் ப்ராடக்ட் நல்லா கூட இருக்கலாம், எவ்வளோக்கு எவ்வளோ இரிட்டேஷன் லெவலை குறைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அவங்கள தக்க வச்சுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் தொலைபேசியில் வந்து அந்த கால் சென்டருக்கு அழைக்கிறீங்க, ஒரு ஹியூமன் வாய்ஸ் இருக்குது அப்படின்னா எல்லோரும் விரும்புகிறாங்க. இன்றைக்கி ப்ரெஸ் 1 ப்ரெஸ் 2 ப்ரெஸ் 3ன்னு அவங்கள வந்து ஒரு பெரிய பயணத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா அது ஒரு சின்ன இரிட்டேஷன். இதெல்லாம் வந்து பல காலமாக பல நிறுவனங்கள் ஆய்வு செய்து இப்படியெல்லாம் விரும்பலை கஸ்டமர். ஒரு ஹியூமன் வாய்ஸை வந்து பதில் எதிர்பார்க்குறாங்க. மெக்கனைசேஷன் தேவை தான் கஸ்டமர் சர்வீஸுக்கு, பட் அதுக்கு ஒரு எல்லை வேணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் வரும்போது தான் அந்த புதிய கஸ்டமராக இருக்கலாம், பழைய கஸ்டமராக இருக்கலாம், அந்த சர்வீஸ் லெவலில் தான் நீங்கள் வந்து தக்க வச்சுக்க முடியும், புதிய ஆட்களை பெற முடியும். இப்போ நீங்கள் இந்த சர்வீஸ் லெவலில் வந்து பெருகி வர காலகட்டங்கள், இப்போ நீங்கள் இணையதளம் வழியாக ஒரு பொருளை சந்தைப்படுத்துறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு மென்பொருளை சந்தைப்படுத்துகிறேன் அப்படின்னா ஒரு 1,00,000 பேரை கூட நீங்கள் வாடிக்கையாளர் பெற்றுடலாம். அதோட பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் எவ்வளோ ஷாப்பிங் கார்ட்டு மூலமாக எவ்வளோ பேர் விற்றுட்ருக்குறாங்க. ஒரு 1,00,000 பேர் கூட வாடிக்கையாளராக பெற்றுடலாம், அதை பற்றி வச்சிடல. ஆனால் அதே எதிர்விளைவுகளும் ஏற்படும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் ஏதோ டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லை பிடிக்கல, அவர்களுக்கு அதுக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்துடுச்சுன்னா, ஒன்று அவங்க ரீஃபண்டு கேட்குறாங்க, இல்லை ப்ராடக்டை ரீப்ளேஸ்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணிடணும். நீங்கள் வாதம் பண்ணிக்கிட்டே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த கிரியேட் பண்ண பிராண்டு ஒரே நாளில் அதே ஊடகங்கள் வழியாக, எந்த ஊடகங்கள் வழியாக அந்த நிறுவனம் வளர்ந்ததோ அந்த ஊடகங்கள் வழியாகவே அந்த ப்ராடக்ட் பிராண்டிங் வந்து நெகட்டிவாக பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஒரு கஸ்டமருக்கு ஏதோ ஒரு காரணங்களால், ஏன்னா நீங்கள் 1000 பேர் பலாயிரம் லட்சக்கணக்கான பேரை கூட நீங்கள் பெற்றுறீங்க, ஒரு சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை உங்கள் பொருள் டேமேஜ் ஆகிருக்கலாம். அதனால் என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த கஸ்டமரை ஒன்று ப்ராடக்டை ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க, இல்லை ரீஃபண்டு கேட்குறாங்கன்னா ரீஃபண்டு கொடுத்துடுங்க. அது சில பேர் என்ன பண்ணாங்க, சில நிறுவனங்கள் எங்கள் கம்பெனி பாலிசி நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னா அது நோய் மாதிரி ஒரு வைரஸ் மாதிரி பரவிடும், எதிர்விளைவுகளை கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன யுக்திகளை தான் ஒரு தொழில் முனைவோர்களுக்கு நாங்கள் வழிகாட்டுதலில் சொல்லித்தரோம். இப்போ இந்த கஸ்டமரை நீங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணுங்கள், இவ்வளோ லார்ஜ் கஸ்டமர் போனீங்கன்னா இப்படி ஹேண்டில் பண்ணுங்கள். சும்மா ஒரு சிறு மற்றும் குறுந்தொழில் அவங்க பண்ணுறவங்க கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக ஒரு 50 கஸ்டமரை வச்சுக்கிட்டே தொழில் நடத்துறவங்க இருக்கிறாங்க, ஏன் 5 கஸ்டமர் வச்சுக்கிட்டே தொழில் நடத்துறவங்க இருக்கிறாங்க. அப்போ அப்படி வர்ற காலகட்டத்தில் அவங்க எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற இந்த வழிகாட்டுதல் தான் இன்றைக்கி தேவை. ஒரு காலத்தில் இந்த வழிகாட்டுதல் தேவையில்லாமல் இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சமுதாயமும் குடும்பமும் அந்த வழிகாட்டுதலை தந்துட்டு இருந்தது. இன்றைக்கி ஒரு இளைஞர் தொழில் முனைவர் ஆகணும்னா முதல் தடையே அந்த குடும்பமாக தான் இருக்குது. நீ ஏன் இந்த போராட்டத்துக்கு போகிற, நீ பேசாமல் வேலைக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இந்த மாதிரி ஒரு தன்னார்வ நிறுவனம் வழிகாட்டுதலை செய்கிறாங்க அப்படின்னும் போது அந்த பெற்றோர்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. சரி, அப்போ இறங்கி செய்ய. ஏன் அப்படின்னா, ஒரு பெற்றோரும் அவங்களும் ஒரு நுகர்வோர் தான். அவங்க பல நிறுவனங்களை சந்திச்சிருக்கிறாங்க, அவங்களும் ஒரு நிறுவனங்களில் வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பையன், நம்ம குழந்தைகள் இந்த மாதிரி தொழில் முனைவர் ஆக முடியுமா, இன்றைக்கி இருக்கிற இவ்வளோ சேலஞ்சஸ் நிறைந்த உலகத்தில் வாழ முடியுமா, அதுக்கு சேஃபாக வேலைக்கு போயிடலாமே அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை, புதிய தொழில் முனைவரையும் உருவாக்கலாம், புதிய வாடிக்கையாளரும் பெறலாம். இன்றைக்கான மதிநுட்பமும் நிதி வசதியும் இந்த பாரதிய யுவசக்தி ட்ரஸ்ட் மூலமாக ஆண்டுதோறும் ஒரு 180 புதிய தொழில் முனைவரை உருவாக்கி அவர்களை வெற்றி பாதையில் சேர்த்து கொண்டு இருக்கிறோம். ஓகே, முன்னெல்லாம் ஒரு கிளாஸ் ஆஃப் ஒரு 15 வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நான் வந்து சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 years பேக் ஒரு 2 பேர் 3 பேர் தான் வந்து பிஸ்னஸ் அப்படின்னு வந்து இறங்குவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படியே வந்து ஒரு வைஸ் வர்ஸா வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து இறங்கிட்டு இருக்காங்க பிஸ்னஸில். இன்ஃபேக்ட் வந்து நிறைய யங் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் இப்போ யங் ஆண்டர்பிரினர்ஸ் கிட்ட வந்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு சின்ன நெகட்டிவ் விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க, இம்மீடியட் மணி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும்.
டக்குன்னு வந்து ஒரு லாபத்தை வந்து எதிர்பார்க்குறது. ஒரு சின்ன பின்னடைவு ஏற்பட்டாலும் வந்து வெக்ஸ் ஆகிடுறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்கிட்ட வந்து இருக்கு. அண்ட் இந்த பின்னடைவு அப்படிங்கிறது எங்கே ஏற்படும் அப்படின்னா அவங்க கஸ்டமர்ஸை புரிஞ்சுக்காதனால தான் இருக்கும் மோஸ்ட்லி இல்லையா? நீங்கள் சொன்ன அந்த டேர்ம்லேயே எல்லா விஷயமும் இருக்குது. எல்லாருமே பிஸ்னஸில் இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ யாருமே இறங்கக்கூடாது, ஏறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஒரு பிரேக் அப்புறமா தொடர்ந்து பேசலாம். புதியகம் FM ஸ்டேஷனில் இது இனிய வை என்று வெல்கம் பேக். இனியவன் நிகழ்ச்சி புதியகம் FM ஸ்டேஷனில் என்ஜாய் பண்ணிருக்கீங்க. கெட் டு நோ யுவர் கஸ்டமர்ஸ் டே அப்படிங்கிறனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே பிஸ்னஸ் அப்படின்ற பிஸ்னஸ் பற்றி இன்டீரியராக பேசணும், இன்டென்ஸாக பேசணும் அப்படின்னா கொஞ்சம் போர் அடிக்கும், லைட்டாக கிளாஸ் மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லலாம். பட் வென் கஸ்டமர்ஸ் அவங்க தான் வந்து பின்னால் எந்த ப்ராடக்ட் நம்ம பண்ணாலும் அதை வந்து அனுபவிக்க போகிறவங்க, வாங்க போகிறவங்க, அதை பற்றி கமெண்ட் பண்ண போகிறவங்க. ஸோ அவங்கள பற்றி பேசுகிறப்போ ரியாலிட்டி அப்படிங்கிறது ஈஸியாக உள்ள வந்தது, நிறைய விஷயங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லலாம் இல்லையா? இன்ஃபேக்ட் நாமளே வந்து ரிலேட் பண்ணவும் ஆரம்பிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா? ஏன்னா நாம என்ன மாதிரி வந்து யோசிச்சிருப்போம். ஸோ அஸ் அ கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நம்ம எப்படி யோசிக்கிறோம், பட் ஒரு செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறதும் வந்து புரியுது. இன்னும் நிறைய விஷயங்கள் புரிய வேண்டியது இருக்கு, தொடர்ந்து பேசலாம். இப்போல்லாம் பொதுவாக என்ன தான் ஆட் நீங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக நல்ல ஐடியாவோட காட்டினா கூட ஆட்னாலே நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டும் நிறைய பேருக்கு வருதுன்ற மத்தியில் வேர்ட்ஸ் ஆஃப் மவுத் பப்ளிசிட்டி வந்து என்றைக்குமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் நம்பிடுவேன், ஏன்னா ஒருத்தர் நேர்லேயே என்கிட்ட சொன்னார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம காம்படிட்டர்ஸோட நம்மளோட கஸ்டமர்ஸை எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும், ப்ளஸ் நம்ம காம்படிட்டர்ஸோட எந்த அளவுக்கு நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் சொல்லுங்கள். எங்கள் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் சார் ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு ரொம்ப காம்படிஷன்ஸ்ன்றது ஆஸ் ஆஃப் நோ இந்தியாவில் பெருசாக இல்லை. ஆரம்பிக்கும் போதும் இல்லை, எப்போதுமே ஒரு 100 பிளேயர் இந்தியாவில் இருப்பாங்க. 100ன்றது மற்ற இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது இந்த இண்டஸ்ட்ரிக்கு பெரிய காம்படிஷன் இல்லை. அதையும் தவிர ஒரு எங்களது வந்து மெயினாக ஆட்டோமேஷன் மோட்டர் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ன்றதுனால ஒரு மோட்டருக்கு நம்ம இந்த தானியங்கி கருவியை பொறுத்திட்டா நான் வேரண்டி 2 வருஷம் கொடுக்குறேன், பட் 15-20 வருஷம் ஆனாலும் சர்வீஸே வராத ப்ராடக்ட் என்கிட்ட நிறைய இருக்குது. அதனால் எனக்கு ரிப்பீட் பிஸ்னஸ் கிடையாது. ஆனால் இந்த கஸ்டமர் வீட்டுக்கு யார் போனாலும் அந்த கஸ்டமர்ஸ் வந்து தவறுப்பா வீட்டில் நான் இதை போட்டிருக்கேன், தவறுப்பா வீட்டில் நான் இதை போட்டிருக்கேன்னு ரெஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பண்ணுவாங்க கண்டிப்பாக. அவங்க கிட்டேருந்து எனக்கு ரிப்பீட் பிஸ்னஸ் வராது. முன்னாடிலாம் ஒரு காலத்தில் சாலிடரிட்டி வித்த காலத்துலலாம் சர்வீஸ்னு ஒன்று வந்தால் தான் அந்த கஸ்டமர்லேருந்து திருப்பி காசு வரும்னு நினச்ச காலகட்டம் உண்டு. இப்போ சர்வீஸே வரக்கூடாதுன்னு நினைக்கிற காலகட்டம் உண்டு. ஏன்னா சர்வீஸ் வந்தால் நமக்கு மேன் பவர் வேஸ்ட். 1 year 2 years வாரண்டி பீரியடில் ஏதாவது டேங்க்கில் தண்ணியில் ஆல்கே ஃபார்மேஷன் இருக்குது, சால்ட் ஃபார்மேஷன் இருக்குது, இன்றைக்கி சென்னை வாட்டர் ஃபுல்லும் ஹார்ட் வாட்டர் சால்ட் ஃபார்மேஷன் இருக்குன்னா அதுக்கு நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டைம் சர்வீஸ் அனுப்பிச்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து 200 300 டீசல் பெட்ரோல் செலவு ஜாஸ்தி கட்டுப்படியாகாது, மேன் பவர் கட்டுப்படியாகாது. இது எங்களோட இன்ஃபேக்ட் நாங்கள் எங்கள் ப்ராடக்டையுமே கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணிகிட்ருக்கோம். முதல்ல நான் பண்ணது டிரான்சிஸ்டர் டெக்னாலஜி 95 to 97. அதுக்கப்புறம் வந்து ஐசி டெக்னாலஜியில் பண்ணேன். ஐசிலேயே ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபயர்னு ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்தேன். அதுக்கு பிறகு இன்றைக்கி யூஸ் பண்ணுறது கம்ப்ளீட்டாக மைக்ரோ கண்ட்ரோலர் டெக்னாலஜி, எம்பெடட் டெக்னாலஜி. ஒரு சின்ன ஆட்டோமேஷன், ஒரு மோட்டர் ஆட்டோமேஷனுக்கு எம்பெடட் டெக்னாலஜி அளவுக்கு போகணும். ஏன்னா ஒன்ஸ் ஃபிட் யூ கேன் ஃபர்கெட், அந்த மாதிரி பண்ணலாம். இன்னொன்று அந்த வாட்டரில் யூஸ் பண்ணுற சென்சார்ஸ், அந்த சென்சாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து 9 ஜெனரேஷன் சென்சார் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் பேட்டன்டட் ப்ராடக்ட். 9 தடவைன்னு சொல்கிறதோட 9 ஜெனரேஷன்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி தண்ணியில் யூஸ் பண்ண சென்சார்லாம் ஒரு சின்ன மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் இருக்கும். தண்ணியில் போய் டேங்க்கில் எப்பவுமே டேங்க் க்ளீனாக இருக்காது. நிறைய பேர் டேங்க் ரொம்ப மோசமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேங்க் வந்து ஆல்கே டெபாசிட்ஸ் வந்துருச்சா சென்சார் மூவ் ஆகாது. ஆனால் சர்வீஸு சார் எங்கள் யூனிட்டில் ப்ராப்ளம் வராது. எத்தனை தடவை இதையே சொல்ல முடியும்? ப்ராப்ளம் வருது, யூனிட்டில் வருது, சென்சாரில் வருது. சென்சார் இஸ் ஆல்சோ பிலாங் டு அவர் ப்ராடக்ட். சார் சொன்ன மாதிரி நம்ம கஸ்டமர்கிட்ட ஆர்கியூ பண்ணுறத விட சேஞ்ச், அது ஒரு எக்ஸ்பென்ஸ் சேஞ்ச். அந்த மாதிரி பண்ணி ஒரு லெவலில் நாங்கள் இது மாதிரி பண்ணுறதை விட இதை விட பெட்டர் தொழில்நுட்பத்துக்கு போவோன்னு we spent lakhs of rupees to upgrade our sensors. நாங்கள் மேக்ஸிமம் வந்து கஸ்டமர் நம்மளை கூப்பிடவே கூடாதுன்னு நினைக்கிறோம். கஸ்டமர் நம்மளை கூப்பிட்டாலே நம்ம சைடு ஏதோ ப்ராப்ளம். இப்படி தான் எங்களோட மைண்ட் செட் இருக்குது. கஸ்டமர் யாருமே அவங்க பிஸி ஷெடியூலில் சும்மா ஃபோன் பண்ணி கம்பெனி தொந்தரவு பண்ண போகிறதில்ல. யாருக்காவது டைம் இருக்கா இன்றைக்கி? டைம் கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்க வீட்டில் ஏதோ கிரவுண்டு சரியில்லாமல், எர்த்திங் சரியில்லாமல் வீட்டில் ஷாக் அடிச்சு இந்த ப்ராடக்ட் நேற்று போட்டால் இந்தியிலேயும் ஷாக் அடிக்குது செவத்துலன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. ஓகே, வால்ஸில் ஷாக் அடிக்குன்னு சொன்னவங்க சம்மந்தமே கிடையாது. இதுக்கு அதுக்கும் மை ப்ராடக்ட் ஆப்ரேட்ஸ் இன் 5 volt. அதனால் கரண்ட் மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. பட் அவருக்கு நான் புரிய வைக்கிறதுக்கு இன்ஃபேக்ட் கஸ்டமர் ஒன்ஸ் பலாரம் ஒரு அறையே விட்டார் அவர் வீட்டுக்கு போகும்போது டியூரிங் 97-98. திஸ் ஆல் ஹேப்பன். ஓகே, கஸ்டமரோட ஃபீலிங் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, அந்த ஷாக் வந்து இங்கேயும் அடிச்சிருக்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய க்ரூஸ் ஷிப்பே போகுதுன்னா சைடில் வந்து நிறையா அந்த டியூப்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இவ்வளோ காசு கட்டி நான் வந்து க்ரூஸில் வந்திருக்கேன், எதுக்குங்க அந்த டியூப்லாம் பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சேஃப்டிக்காக எப்போவுமே இன்னொரு பிளானும் இருந்தே ஆகணும். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பின்னால் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்துருச்சு, நம்ம ப்ராடக்ட்டில் ஏதோ ஒரு இடத்துல குட்டி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இல்லை கஸ்டமருக்கு கிட்ட போனோன்னா அதில் வந்து ஒரு தப்பு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறப்போ நெகட்டிவ் பப்ளிசிட்டி சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக பரவிடும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு பேர் சொல்ல விரும்பாத ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்காங்க. அவங்களோட நம்ம ப்ராடக்ட் இன்றைக்கி போடுறோம், நெக்ஸ்ட் டே அவங்களோட மோட்டர் எரிஞ்சு போச்சு.
100% நம்மளால் எரியல. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட்டே 5 வோல்ட் தான். அது கண்டிப்பாக மோட்டர் போகாது. அது காக்கா உட்கார பணம்பழம் விழுந்தது தான். பட் பணம்பழம் விழுந்தது லாப நஷ்டம் நமக்கு. நான் ஒன்றுமே பேசல. சப்மர்சிபிள் மோட்டர் 29,000 rupees 2 HP மோட்டர், வெரி எக்ஸ்பென்சிவ் மோட்டர். நார்மலாக 8,000 ரூபாய் கிடைக்கிற மோட்டர் மாதிரி கிடையாது. ஒன்றுமே பேசாமல் பிக் ஷாட்டு மாற்றி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு ஒரு வாரம் அதை மாத்திர அந்த அன்றைக்கும் ஒரு வாரம் அந்த எக்ஸ்பென்ஸ் ஆனது கொஞ்சம் பெயினாக இருந்தது. பட்டு நான் கரெக்டாக இன்ஃபேக்ட் அந்த புது மோட்டருக்கும் அதே ப்ராடக்ட்டை தான் கனெக்ட் பண்ணி கொடுத்தேன். ஒரு வாரத்தில் ஹீ பெய்ட் தட் மோட்டர் கேஷ்பேக். ஓகே, ஹீ அண்டர்ஸ்டுட். அதே ப்ராடக்ட் தான் நமக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட மோட்டர் தான் ப்ராப்ளம். அவங்க யூனிட்டில் எந்த ரீவயரிங்கும் ரீவொர்க்கும் பண்ணல. புது மோட்டரை கனெக்ட் பண்ணி அதே கனெக்ட் பண்ண ஓடுது. ஹீ பெய்ட் மீ தி கேஷ்பேக். இன்றைக்கி அவரால் எத்தனை கஸ்டமர் வந்திருக்காங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. அத்தனை கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. இஸ் ஒன் ஆஃப் தி வெரி பிக் ஷாட்ஸ் இன் பாரிஸில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த மாதிரி நடந்தது உண்டு. இந்த மாதிரி எராட்டிக்காக ஏதாவது நடக்கும். பட் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சில்ல. இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய பில்டர் ஒருத்தர், அவரோட கோயம்புத்தூர் பேஸ்டு பில்டரு, சென்னையில் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய தடவை எங்கள் ஹெல்ப்லைனுக்கு ரீச் பண்ணியிருக்காரு. என்ன காரணத்தினாலேயோ ஹெல்ப்லைன் பர்சன் வந்து சரியாக அட்டன் பண்ணல. அன்னைக்கு வந்து மேன் பவர் அவைலபிளாக இல்லை சர்வீஸ்க்கு, அவங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்கு. இன்றைக்கி நாளைக்கு ஏதோ நடந்திருக்கு. எப்படியோ என் நம்பரை கூகுள் பண்ணி கண்டுபிடிச்சி எனக்கு கால் பண்ணிட்டார். எனக்கு கால் பண்ணப்போ சொல்லுங்கள் ஸ்டார்டட் ஃபயரிங். எடுத்தோன்னே ஃபயர் பண்ணார். இல்லை எனக்கு தெரியும் இது பாயில்ஸ் டவுன் டு வாட்னு. சொல்லுங்கள் சார், நான் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு? நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படி இப்படின்லாம் சொன்னார். பட் ஐ ஜஸ்ட் ஆஸ்ட் ஹிம், சார் டெஃபினட்டாக நீங்கள் உங்கள் ப்ராப்ளம் சொல்லுங்கள், 24 hours டைம் கொடுங்க. பர்சனலாக யார் இல்லைனாலும் நான் வந்து அட்டன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சாரி, என்ன நடந்ததோ மை அப்பாலஜிஸ், மை டீப் அப்பாலஜிஸ் எடுத்துக்கோங்க. அப்படி அப்பாலஜிஸ்னு சொன்னப்பறம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தார். பேசிவிட்டு அவர் வந்து இந்த மாதிரி நான் ப்ராடக்ட் அம்பத்தூரில் ஃபிட் பண்ணேன், எனக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து கால் பண்ண யாரும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. சரி எதுக்காக கால் பண்ணீங்க சார்? தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகுது. அப்போ அந்த பழைய சென்சாரோட ஆல்கே ப்ராப்ளம்லாம் இருந்தது. பர்சனலாக நான் வந்து ஒரு 1000 rupees பெட்ரோல் காரில் போட்டுட்டு ஐ டுக் அப் 1 நியூ சர்வீஸ். ஏன்னா பழைய டீம் விட்டுட்டு போயிட்டாங்க. புது டீமை யூஸ் பண்ணி அதை கற்றுக் கொடுத்துட்டு கஸ்டமரை போய் பார்த்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு, என்னவாக இருந்தாலும் ஹெல்ப்லைன் உங்களுக்கு கிடையாது. ஒரு தடவை நீங்கள் இரிட்டேட் ஆகிட்டீங்க, எனக்கு கால் பண்ணுங்கன்னு. ஐ டோன்ட் வாண்ட் யூ டு கெட் இரிட்டேட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த பில்டர் அவர் கட்டுற பில்டிங்கெல்லாம் நம்ம ப்ராடக்ட் போட்டுட்ருக்கு. அவர் நம்பகத்தன்மை அப்படி சாரின்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சுது அந்த ப்ராப்ளம் என்னன்றது தெரிஞ்சிச்சு. ஃபோன் எடுக்காமல் இருக்கிறது மிஸ்டேக் எங்கள் சைடுன்றது தெரிஞ்சிச்சு. ஸோ அட் தட் பாயிண்ட் நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இல்லையா, வி லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். அதுக்கப்புறம் எதனால் அந்த ஃபோன் எடுக்கல, அதுக்கப்புறம் பேக் அண்ட் போஸ்ட்மார்ட்டம்லாம் தனி, அந்த ஃபோன் ஏன் நம்ம ரீச் ஆகலை, இதெல்லாம் பண்ணிட்டு அதை கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். கரெக்ஷன் ப்ராசஸ், இம்ப்ரூவைசேஷன் இஸ் அ ப்ராசஸ்ங்க. நாலேஜ் இம்ப்ரூவைசேஷன் எல்லாமே ஷேரிங்கில் ப்ராசஸ் தான். இன்ஃபேக்ட் கஸ்டமருக்கு நான் ப்ராடக்ட் தான் கொடுக்குறேன், கஸ்டமர் தான் டீச் பண்ணுறாங்க அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும். கஸ்டமரே சொல்லிவிடுவாங்க. ஒரு 3 minutes காலில் அந்த கஸ்டமர் வந்து என்ன இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. அந்த க்ளூ எடுத்துட்டு ஆமாம், அந்த க்ளூ எடுத்துட்டு we can proceed. ஓகே, அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாபிக் கெட் டு நோ யுவர் கஸ்டமர் டே அப்படிங்கிறது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த லைனை கேட்டாலே வந்து டக்குன்னு ஒரு பல்பு எரியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை பற்றி அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு காலகட்டத்தில் சார் ஒருத்தவங்க கிட்ட வந்து ஒரு பொருளை வித்துட்டா போதும், அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனால் நமக்கு என்ன ஏன் வேலை முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க நிறையா பேர். அவங்க பண்ணிட்டு இருக்க பெரிய தப்பும் அதான் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பெரிய பிராண்டை கூட அது வந்து ரொம்ப ஒரு கஸ்டமரோட மனசில் கீழே இறக்கிறோம் அப்படிங்கிறது இன்னிலேருந்து புரிஞ்சுது. அண்ட் வந்து உங்களை மாதிரி நிறைய பீப்புள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா கற்றுக்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது ஒரு உண்மையாக சொல்லியிருக்கீங்க. அண்ட் சார் மாதிரி நிறைய பீப்புள் வந்து ஒரு கலங்கரை விளக்கம், நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வழிகாட்டியாக இருக்கீங்க. அண்ட் பிஸ்னஸ் தான் இன்னைக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து முடிவெடுத்து இறங்கிட்டு இருக்க அந்த காலகட்டத்தில் எல்லாருமே இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு இல்லையா? நிச்சயமா பிஸ்னஸ் படிக்கிறவங்க, மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன் இந்த மாதிரி படிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சர்வீசிங் அப்படிங்கிற அந்த ஒரு சிலபஸ் வந்து ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஆனால் என்னதான் நம்ம பேஜாக தியரிட்டிக்கலாக கிளைண்ட் சர்வீசிங் பற்றி நம்ம படித்தாலும் as you said it all comes from experience தான் இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸில் தான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்குறோம். இன்னொரு ஒரு ஷார்ட்கட் என்னன்னா, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் கிட்ட போயிட்டு நம்ம பேசினாலே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து புரியுது. ஸோ புரிய வச்சதுக்காக மிக்க நன்றி. அட்வர்டைசிங் வந்து நாம நினைக்கிற மாதிரி வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. வரும் ஜாலியாக உட்காந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போயிடுறோம். ஆனால் ஒரு ஆட் வந்து நீங்க செய்யணும் அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து சைக்காலஜி முதல் கொண்டு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நான் வந்து ரீசெண்டாக ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சியில் ஒர்க் பண்றேன். ஒரு கிரியேட்டிவ் பர்சன் கிட்ட வந்து பேசிட்டு இருந்தேன். வந்து கேட்டேன், எப்படி வந்து ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெக்கானிசம் சம்மந்தப்பட்ட ஒரு பொருளுக்கு வந்து நீங்க பண்ணணும், அடுத்த நாள் வந்து ஒரு ஃபுட் ரிலேட்டட் பொருளுக்கு வந்து பண்ணணும், ஸோ நீங்க எல்லாத்த பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. ஆமா, நான் வந்து ஒரு மெக்கானிசம் சம்மந்தமா படிக்கிறேன்னா நான் யாராவது என்னோட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்க என்னோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு அவங்க புக்ஸ் வாங்கி லைட்டா வந்து படிச்சு பார்ப்பேன். அப்பதான் அதோட டேர்ம்ஸ் புரிஞ்சாதானே நம்ம அதை சார்ந்து வந்து சிந்திக்க முடியும். நைஸ். உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பத்தி இவ்வளவு விஷயங்கள் எக்ஸைட்டிங்கா சொல்றீங்கன்னா நீங்க ஒரு விளம்பர பிரியை அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான வெப்சைட் நான் சொல்ல போறேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா brainrider.com. இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோமையா. ஏன்னா B2B மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிஸ்னஸை கனெக்ட் பண்ணி இன்னொருத்தவங்களையும் ப்ரொமோட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் அது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கோம்னா நம்ம கிட்ட பயனடைகிற ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்க இன்னொரு கஸ்டமர் செய்கிற பிஸ்னஸ்க்கும் நம்ம உதவிகரமாக இருக்கிறது அப்படிங்கிறது B2B மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது ரொம்ப பவர்ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இதை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸில் ஃபியூஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் பயணம் பெறணும் அப்படின்னா நீங்கள் போய் பார்க்க வேண்டிய வெப்சைட் அப்படிங்கிறது brainrider.com அப்படிங்கிறது தான். BRAINRIDER.com. கிரேட். ஒரு நல்ல விஷயம் வந்து சொல்லியிருக்கீங்க. இன்ஃபேக்ட் வந்து இந்த B2B மார்க்கெட்டிங் பற்றி வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா, நம்ம இந்த கார்ஸ் எல்லாம் வாங்குறோம்ல, இப்போ ஒரு கார் கம்பெனினா வந்து அந்த மொத்த காரையும் அவங்க மட்டுமே வந்து மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. சீட்ஸ் வந்து ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, அது ஒரு டயர்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே சேர்ந்து தான் இதை வந்து பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் வந்து சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வில்லேஜஸில் இந்த டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் வந்து இருக்குமா வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டில் இருந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ப்ராடக்ட் மட்டுமே வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுவாங்க. வந்து சும்மா ஒரு ஜோக்குக்கு சொன்னோம்னா திருநெல்வேலினா அல்வா தானே நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ அங்க நிறைய அல்வா கடை வந்து இருக்கும். சோ ஆனா அந்த மாதிரி இல்லாம சைனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அங்க இருக்கிற ஒரு அந்த ப்ராடக்ட்டோட ஒரு பார்ட் வந்து ஒரு இடத்துல எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த ஒரு பர்టిక్యులர் வில்லேஜ்ல ஒரு ப்ராடக்ட் வந்து ரெடி ஆகும். இன்னொரு வில்லேஜ்ல வேற ஒரு ப்ராடக்ட். சோ இந்த மாதிரி வந்து அங்க வந்து நிறைய பிசினஸ் பண்றாங்க. நைஸ். சோ சைனா கிட்ட வந்து நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. சைனீஸ் ஃபுட் மட்டும் இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்க. இதே மாதிரி நம்ம பிசினஸ் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். நம்மளோட ஆடியன்ஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக்மெண்ட் பண்ணணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி தராங்க brainrider.com அப்படிங்கிற வெப்சைட்ல. ஸோ நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என்டர்டைனிங்காக இருக்கா, பயனுள்ளது என்டர்டைனிங் மட்டும் இல்லாமல் டே டு டே லைஃப்பில் உங்களோட மார்னிங்கை எந்த அளவுக்கு நாங்கள் பாசிட்டிவாக மாற்றுறோம், நீங்கள் அதை பற்றினா எந்த விதமான கமெண்ட்ஸையும் அனுப்பலாம், ஒப்பீனியன்ஸ் அனுப்பலாம். ஸோ தட் நாங்கள் வந்து எங்களோட ஷோவை மாற்றிக்கிறதுக்கு மெருகேற்றிக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஏற்கனவே சொன்ன மாதிரி feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மேல் அடிக்க உங்களோட ஃபீட்பேக்ஸ் அமைச்சிருங்க. அப்படி இல்லைனா ஏற்கனவே சொல்லாத மாதிரி டோல் ஃப்ரீ நம்பரும் இருக்குது, அதுக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். இல்லை ஸ்க்ரீனில் தெரிகிற அட்ரஸ்க்கு நீங்கள் தபால் மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை எழுதி அனுப்பலாம். ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சரியான விஷயங்கள்லாம் சொல்லி முடிச்சாச்சு. பட் டெய்லி சொன்னாலும் ஒரு விஷயத்தை சொல்றதுல வந்து ஒரு பெரிய அர்த்தம் இருக்கும். அதை சொல்லலாம், ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். திருப்பி நாளைக்கு வரும் புதிய விஷயத்தோட. பாபாய் அண்ட் டாடா ஃப்ரம் புதியுகம் FM ஸ்டேஷன்ல. இனியவை இன்று வித் சௌமியா and வருண்.